ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நாம பார்த்துக் கொண்டிருக்கிற வகுப்பு வந்து பஞ்சதசி. இப்ப இன்றைக்கு நம்ம வந்து 53வது ஸ்லோகம் தொடங்கலாம். தத்வம் புத்வாபி காமாதீன் நிசேஷம் ந ஜஹாஷி சேத் யதேஷ்டா சரணம் தே ஸ்யாத் கர்ம சாஸ்திராதி லங்கினஹா. இப்ப இந்த ஸ்லோகம் 53ல என்ன சொல்றாரு அப்படின்னா, தத்துவத்தை அறிந்து கொண்ட பிறகு கூட ஒரு சிலர் வந்து இந்த ஆசை, கோபம் போன்றவற்றை முழுமையாக விட முடியாமல் இருக்கிறார்கள். பின்னர் வந்து ஞானி என்று சொல்லிக்கொண்டு அவரவர்கள் விருப்பப்படி நடந்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் சாஸ்திரத்தை மீறுபவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்று இந்த ஸ்லோகம் எச்சரிக்கை செய்கிறது. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு, சாஸ்திரங்களை வந்து எனக்கு நல்லா தெரியும், நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நடைமுறைக்கு வந்துட்டேன் அப்படி இப்படிலாம் சொன்னாலும், அவர்களால வந்து அந்த கோபத்தையும் ஆசையும் விட முடியல. அப்ப அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா, வேதாந்த சாஸ்திரத்தை மீறுபவர்களாக படித்துவிட்டு கூட அதை நடைமுறைக்கு கொண்டு வராமல் அதை மீறுபவர்களாக மாறி இந்த மாதிரி அவரவர்கள் விருப்பப்படி வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுது. அப்ப இது மாதிரி ஒரு மனநிலை வந்து சாதகர்களுடைய ஆபத்தான நிலையை பற்றி பேசுகிறது என்று பார்க்கிறோம். அதாவது இந்த 53வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, எல்லாம் மாயை, நான் பிரம்மம். ஆகவே எனக்கு எந்த விதிவிலக்கும் தேவையில்லை என்று சிலர் சொல்லிக்கொண்டு, அதே சமயம் ஆசை, கோபம், அகங்காரம் இவைகளை வைற்றுக்கொண்டு அவரவர்கள் மனம் போன போக்கிலே நடைமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மிகப்பெரிய படுகொலியில் வீழ்கிறார்கள் அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அதாவது ஒருவன் வந்து நான் உதாரணமா இதுல சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தன் நெருப்பை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். நெருப்பை தொட்டா சுடும் அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியும். ஆனா என்ன பண்றான், எல்லாருக்கிட்டையும் பந்தா பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு போய் அந்த நெருப்புல கையை வச்சு சுட்டுக்கிறான். அப்படி சுட்ட உடனே அவன் அந்த புண்ணுக்கு ஆளாகி அந்த வேதனையை பட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு உதாரணமா நடைமுறையில இங்க நம்ம எடுத்துக்கணும்னு பாக்குறோம். இப்ப இது வந்து அந்த டைம்ல வந்து ஒரு நெருப்பு உதாரணமா இப்போ இந்த இடத்துல ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. பட் இப்ப சமீபத்துல நடைமுறையில நான் ஒரு உதாரணம் பார்த்தேன். ஒரு யூடியூப் ப்ரோக்ராம் ஒண்ணு வந்து ஒருத்தர் பாம்பு பிடிக்கிற ஆளு. அந்த ஆள் என்ன பண்றான், பாம்பு பேயல சர்வசாதாரணமா கையில பிடிச்சு பிடிச்சு எடுத்து கொண்டு போற மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாள் என்ன பண்றான், அந்த கட்டுவிரியன் பாம்பை வந்து சர்வசாதாரணமா கையில பிடிச்சுக்கிட்டு, பாருங்க இப்ப நான் அதை இது பண்றேன் அப்படின்ட்டு அவங்க முன்னாடி நிறைய பேர் ஊர் ஜனங்கள்லாம் சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி பந்தா பண்றான். அவனுக்கு பாம்பு பிடிக்க தெரியும். பாம்பு ஏற்கனவே பிடிச்சிருக்கிறான். ஆனா ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறாங்கங்கிறதுக்காக பாம்பை கையில வச்சுக்கிட்டு, கட்டுவிரியன் பாம்பை வச்சுக்கிட்டு பந்தா பண்றான். டக்குன்னு அவன் பந்தா பண்ணிட்டு இருக்கும் போதே அது போட்டுடுது. கையில போட்டுருச்சு. கடிச்சிருச்சு ஒரு கடி. கடிச்ச உடனே கண்ணெதிரிலேயே அந்த யூடியூப் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கண்ணெதிரிலேயே கொஞ்ச நேரத்துல அப்படியே வாயில நுர தள்ளி, தலை சுத்தி அப்படியே கீழ விழுந்து இறந்து போறான். அப்பயே ஸ்பாட் அவுட். ஆனா அவனுக்கு என்ன, அதாவது பாம்பு பிடிக்க தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். நான் பாம்பை பத்தி தெரிஞ்சிருப்பேன். எனக்கு நாகப்பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன் எல்லா பாம்பு பத்தியும் தெரியுங்கிற ஒரு அகங்காரம், ஈகோ. ஒரு பாம்பு கிட்ட மக்கள் இடத்துல பந்தா பண்ண போய் எல்லாம் பாக்குறாங்க, பப்ளிக்ஸ் பாக்குறாங்க அப்படின்ட்டு அவங்க முன்னாடி பந்தா பண்ணி தன்னோட உயிரையே தொலைச்சிட்டான் இல்லையா? இது மாதிரி இப்படி ஒரு உதாரணத்தை கூட எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானத்தை படிச்சுட்டு அகங்காரத்தையும் ஆசையும் விட முடியாம அவரவர்கள் மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மீண்டும் மிகப்பெரிய துயரத்தை வாழ்நாளில் சந்திப்பார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல எச்சரிக்கை பண்ணுது இந்த ஸ்லோகம். இது வந்து வித்யாரண்யர் தன்னுடைய நடைமுறை விஷயமா எடுத்து கொடுக்குறாரு. ஏன்னா அந்த காலத்துல இது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. படிச்சுட்டு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஒரு பில்டப் படிச்சுக்கிட்டு நடைமுறையில சராசரி மனிதனாவே வாழ்ந்துகிட்டு இப்படி எல்லாம் ஊரை ஏமாத்திக்கிட்டு ஆன்மீகவாதிங்கிற போர்வையில அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இது மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம பார்க்குறோம். நடைமுறையிலே நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு மாற மக்களை ஏமாற்றுகிற மனப்போக்கு, தன்னையும் ஏமாற்றிக் கொள்கின்ற மனப்போக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் நமக்கு புரிய வைக்குது. அப்ப இந்த இடத்துல யதேஷ்டா சரணம் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு இந்த ஸ்லோகத்துல.
என்ன பயன்பாட்டுல கொண்டு வர்றாருன்னா, யதேஷ்டா சரணம் தே ஸ்யாத் கர்ம சாஸ்திராதி லங்கினஹா. அவரவர்கள் விருப்பப்படி நடந்து கொள்வது. யதேஷ்டா சரணம்னா அவரவர்கள் விருப்பப்படி நடந்து கொள்வது. தர்ம சாஸ்திர அதிலங்கினான்னா சாஸ்திர விதிகளை மீறுபவனாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இங்க எச்சரிக்கை பண்றாரு. சாஸ்திரத்தை படிச்சுட்டு சாஸ்திர விதியை மீறுபவர்களாகவும் நடந்து கொள்கிறார்கள். அப்ப இவர்கள் எல்லாம் வந்து நெருப்பை அறிந்து கொண்டு நெருப்பின் தன்மை தெரிந்தும் நெருப்பில் கை வைத்து சுட்டுக் கொள்பவர்கள் போல ஆத்மாவின் உண்மை தன்மை உணர்ந்தும் ஆத்மாவின் அதி உன்னத நிலையை இவ்வாறு விளையாட்டுத்தனமாக விபரீதமாக பயன்படுத்தி வீணாக போகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் 53வது ஸ்லோகத்துல ஒரு முக்கிய கருத்தா பார்க்கிறோம். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஞானம் அடைஞ்ச பிறகு ஞானத்தினுடைய முதிர்ச்சி என்னன்னா, இங்க அமைதியும், தன்னடக்கமும், ஆனந்தமும் தான் அவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும். அதாவது எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய ஆளு அப்படி இப்படிங்கிற ஒரு ஈகோ அவங்க கிட்ட எப்பயுமே இருக்காது. எல்லாருக்கும் விட்டு குடுத்து போவாங்க. ஏன்னா எல்லா தன்மையிலும் ஈஸ்வர தன்மை இருக்கிறத உணர்ந்தவங்களா இருப்பாங்க. உலகத்துக்குள்ள விவகாரமே பண்ணிக்கிட்டு இருந்தாலும், சராசரி மனிதன் மாரி வாழ்ந்துகிட்டு இருந்தாலும், தேவையில்லாத விசை சுகங்கள்ல போய் சிக்க மாட்டாங்க. இது மாரி எல்லாம் கொஞ்சம் சரியானபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஞானிகள் தான் உண்மையான ஞானிகள். அவர்கள் வந்து தொழில் பண்ணக்கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் இல்ல. எல்லாம் செய்வாங்க. ஆனா, விருப்பு வெறுப்பு இல்லாம, பற்று இல்லாம, தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையின் நிமித்தம் அத செய்வாங்களே தவிர, ஏதோ நானு எல்லாரோட வித்தியாசமான ஆளு, அப்படி இப்படின்னு தன்னை ஏதோ வித்தியாசமா கவனிக்கணும் ஜனங்க. அப்படிங்கிற மாரி தன்னை பில்டப் பண்ணி காட்டுற மனநிலை அவர்களிடத்துல இருக்காது அப்படிங்கிறத சொல்றார். அப்ப இங்க வந்து இந்த மாரி புரிதலற்ற தன்மையில ஞானம் அடைந்து விட்டு அஞ்ஞானத்தில் வாழுகின்றவர்களையும் பார்க்கிறோம். இவர்கள் சாஸ்திரத்தை மீறுகிறார்கள் என்று சொல்றார். சாஸ்திரத்தை மீறுவது எப்படி இந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒருத்தருக்கு வந்து அத்தியாத்ம ஞானம் எல்லாம் படிச்சுட்டாரு. ஆனா ஆசை போகல. அப்ப நான் இத விரும்புறேன், நான் இத வெறுக்கிறேன், நான் இத செய்யறேன், எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்னு மனசு வந்து சதா எதையாவது பற்றிக் கொண்டே இருக்கும். அதாவது அனாவசியமான விசை சுகங்கள்ல மனம் ஈடுபட்டு கொண்டு விவகாரத்துல எதையாவது பற்றிக் கொண்டே மாறி மாறி ஈடுபட்டு கொண்டிருக்கிற மனசு ஆசை நிறைந்த மனசு இல்லையா? அப்ப அந்த மனசு வந்து உண்மை தன்மையை உணராம திருப்பி இது மாதிரி விவகாரத்துக்குள்ள போய் மாட்டிக்குது அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. அதனாலதான் மன தூய்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ஞானம் அடைஞ்சிட்ட பிறகு கூட மன தூய்மை கலைந்து போகலாம், மாறி போகலாம். ஏன்னா மனசு வந்து எதுல வேணா போய் மீண்டும் பற்றிக் கொள்ளும், ஒட்டிக்கொள்ளும். அதுதான் மனதனுடைய போக்கு அப்படிங்கிறத இங்க இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமா நிரூபணம் செய்றார். இத பகவான் ஆதிசங்கரர் கூட சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான ஞானம் வந்துவிட்டால் ராகத்வேஷங்கள் தானாக குறைய வேண்டும். ராகத்வேஷங்கள்னா விருப்பு வெறுப்பு எல்லாம் இல்லாம குறைந்து போகணும். ஆனா அவை இன்னும் சிலரிடத்திலே வலிமையாக வெளிப்பட்டால் ஞானம் இன்னும் நிதித்தியாசன நிலையில் இருக்கிறது. அவர்களுக்கு நிஷ்டை இன்னும் கைகூடவில்லை என்றுதான் பார்க்க வேண்டும் என்று ஒரு கருத்தை பகவான் ஆதிசங்கரரும் நடைமுறைப்படுத்துறார். அதுக்கு ஒரு நடைமுறை ஓமானமும் அந்த காலத்துல சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒருத்தன் வந்து டாக்டர் கிட்ட போறான். டாக்டர் வந்து இந்த மருந்தெல்லாம் சாப்பிடும்போது பத்தியம் இருக்கணும்பா. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்பனா இவன் சொல்றான், அதெல்லாம் எனக்கு தெரியுங்களே நோயாளி சொல்றான். எனக்கு அத பத்தி தெரியுங்க. அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு என்ன நீங்க சொல்றீங்களோ, உங்க உண்மையான அறிவுரை ஏதோ அதுபடி நானு இது பண்றேன், சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனாலும் அவன் என்ன பண்றான்? மருந்த வாங்கிட்டு போறான். மருந்து எந்தெந்த இது சாப்பிடக்கூடாது, இந்த மருந்துக்கு வந்து இது ஒத்துக்காது. இதை தவிர்க்க வேண்டும். அந்த காலத்துலலாம் அப்படிதான். அதாவது இப்பதான் ஆங்கில மருத்துவம் வந்து உங்களுக்கு எந்த மருந்துக்கு சாப்பிட்டாலும் என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம். சைட் எஃபெக்ட் வந்து இந்த மருந்தே பண்றதுனால, நீங்க சாப்பிடுற சாப்பாடு சைட் எஃபெக்ட் பண்ணாது. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்ல. மருந்து வந்து குணப்படுத்துறதுனால, நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா சைட் எஃபெக்ட் பண்ணிடுங்கிறதுனால, இந்த மாரி தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறத தவிர்க்கணும். சேர்க்கப்பட வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறத சேர்க்கணும். அப்படிங்கிற வைத்திய முறைகள் வந்து அந்த காலத்துல உண்டு. அப்ப அந்த முறைய வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கிறாரு. எடுத்து அந்த காலத்துல பேசும்போது, இந்த மாரி நோயாளி எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு, ஆனாலும் அவன் என்ன பண்றான்? மருத்துவருடைய அறிவுரையை மீறுகிறான். மருத்துவருடைய அறிவுரையை மீறி, அவன் வீட்டுக்கு போயிட்டு, அ வாய் கட்ட முடியல. திருப்பி கண்டபடி சாப்பிட்டுக்கிறான். அப்ப நோயிலிருந்து குணமாக முடியல இல்லையா? ஏன்னா வாய் கட்டலன்னா நோய் குணமாகாது. அப்ப வாய் கட்ட முடியாம மருத்துவர் சொன்ன மருந்த எடுத்துக்கிட்டு இருக்கான். வாய் கட்ட மாட்டேங்கிறான். ஆனா மருந்து வேலை செய்யுமா? வேலை செய்யாது. ஏன்னா மருத்துவர் என்ன சொல்லியிருக்காரு? "நீ இந்த மருந்து சாப்பிட்டா இந்த மாரி வாய் கட்டி பத்தியம் இருக்கணும்ப்பா. அப்பதான் இந்த மருந்து வேலை செய்யும். இல்லன்னா இந்த மருந்து முறிஞ்சிடும். அல்லது இந்த மருந்து வேற பின்விளைவை உண்டு பண்ணும்." அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாரு. ஆனா அவன் கேட்கல.
அப்ப நோயிலிருந்து அவன் விடுதலை ஆக முடியாது. அந்த நோய் வந்து இன்னும் சீரியஸா மாறி முத்தி போயி, அப்புறம் அடுத்த டாக்டர் கிட்ட அவன் வேண்டியதா வந்துரும். இது மாரி தான் இங்க ஆத்ம ஞானமும் அடைஞ்சிட்டு, அகங்காரத்துல மனம் போன போக்குல வாழுகின்ற மனிதர்கள், மீண்டும் பல பிறவிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று இந்த இடத்துல எச்சரிக்கை பண்றார். அதுதான் இந்த ஸ்லோகத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப சாதகனுக்கு இங்கே கிடைக்கின்ற வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு பார்த்தா, தத்துவ ஞானம் வந்து படித்து நல்லா புரிஞ்சுகிட்ட பிறகு அவனிடத்திலே மனமாற்றம் வர வேண்டும். அதாவது நான் எப்படி இருக்கிறேன்? நான் எந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயரணும்? இதுக்கு எனக்கு எது தடையாக இருக்கிறது? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெளிவுக்கு, ஒரு புரிதலுக்கு கண்டிப்பா வரணும். அப்படி வந்து மனதளவுல மாற்றம் அடையணும். நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? என்ன செய்யணும்? அப்படிங்கிறதெல்லாம் நமக்குள்ள சுய விசாரம் பண்ணி, நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கத்த சரியா புரிஞ்சு, இனி வருகின்ற வாழ்நாள நம்ம நல்ல விதமா வாழ்றதுக்கான முயற்சிகள எடுத்துக்கணும். அத எடுக்காம நம்ம கண்டபடி வாழ்ந்தோம்னா, அப்ப நம்ம அந்த சாஸ்திர ஞானம் வந்து வேலை செய்யலங்கிறது தான் பார்க்க வேண்டியதா இருக்குங்கிறத இங்க அறிவுறுத்துறார். அப்ப ஏன் அது அந்த மாரி ஆகுது அப்படின்னா, அது வாசனை தான். அதாவது ஏற்கனவே நம்முடைய மனதில இருக்கிற பதிவுகள், சம்ஸ்காரங்கள் வந்து நீங்க மாட்டேங்குது. திருப்பி திருப்பி நம்மள விவகாரத்துக்குள்ள சிக்க வச்சு வேடிக்கை பாக்குது. ஆனா நாம அந்த விவகாரத்துக்குள்ள தான் சிக்கிட்டு இருக்கோங்கிறதே தெரியாம அந்த விவகாரத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிற சாதகர்களும் நெறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க பார்க்கிறோம். அதனால தான் இந்த சாஸ்திரம் எல்லாம் நம்ம படிக்க வரும்போது எப்பவுமே சத்சங்கத்துல இருக்கணும். சாதுக்களுடைய சங்கத்துல இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா தான், ஏதாவது ஒரு இடத்துல நீங்க தவறு பண்ணும்போது அந்த சத்சங்கத்து மூலமா உங்களுக்கு புரிதல் வந்து மாற்றம் பண்ணிக்க முடியும். நீங்க அஞ்ஞானத்துல இருக்கீங்கங்கிறத அந்த சத்சங்கத்தின் மூலமா அறிந்து கொள்ள முடியும். அறியாமையால் நீங்கள் செய்கின்ற தவறுகள மாற்றம் செய்து கொள்ள முடியும். அப்ப இதுக்கெல்லாம் ஒரே வழி, ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, சதா நாம இது மாரி சாஸ்திர சத்சங்கங்கள தொடர்ந்து கேட்கணும். சாஸ்திரமும், குருமார்களும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். அப்ப நம்மிடத்துல இருக்கிற அந்த வித்தியாசங்கள நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க சொல்றதுக்கும், நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம வாழ்றதுக்கும் எந்த இடத்துல முரண்படுறோம் அப்படிங்கிறத கவனிச்சு பார்க்கணும். அப்ப இங்க சாஸ்திரம் பொதுவாவே என்ன சொல்லுது? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம்ங்கிற பேய்களை எல்லாம் விட்டுடுங்குது. ஏன்னா அதெல்லாம் பேய்கள்னே நம்ம சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம விட்டுறணும். இது வந்து ஒரு பேசிக்காவே வந்து ஆன்மீகத்துக்கு ஒரு ஃபண்டமெண்டலா விட வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம சாதாரண ஒரு சினிமாவுல கூட இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவன் கட்டளைன்னு நெனைக்கிற ஒரு படம். அதுல நல்ல பாட்டு இருக்கு. ஆசை, கோபம், களவு கொள்பவன் மனித வடிவில் மிருகம். அப்போ ஆசை, கோபம், களவு இந்த மாரி விஷயங்கள்ல ஒருத்தன் ஈடுபட்டு கொண்டுட்டு இருந்தான்னா, அவன் மனுஷனா இருக்கலாம். ஆனா வாழ்க்கை மிருகம் மாரி இருக்கும். அப்ப மனிதன் தோற்றத்தில் ஒரு மிருகம் அந்த வாழ்க்கைய வாழுது அப்படிங்கிறத ஒரு சினிமா பாடல்லயே கண்ணதாசன் வந்து அழகா புரிய வச்சிருப்பாரு. அப்ப இது மாதிரி நம்ம நடைமுறையில இதெல்லாம் பேசிக்காவே புரிஞ்சுகிட்டு, இந்த மாரி விஷயங்கள்ல இருந்து முதல்ல நம்ம வெளிய வரணும். அதாவது தேவையற்ற கோபங்கள, ஆசைகளை எல்லாம் முதல்ல விடுறது தான் ஆன்மீகத்தினுடைய முதல் படியா பொதுவாவே பார்க்கணும். ஆனா நாம இங்க வந்து ரொம்ப உயர் படிக்கு வந்துட்டோம். உயர் படிக்கு வந்து கூட இன்னும் நம்ம அதெல்லாம் விட முடியாம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளவு பெரிய அஞ்ஞானத்துல இருக்கிறோங்கிறத நம்ம கொஞ்சம் நமக்குள்ளேயே சுய விசாரம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த 53வது ஸ்லோகம் மீண்டும் நமக்கு உணர்த்துது. இப்ப அடுத்தது 54வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். புத்தாத் வைத சதத்வஸ்ய யதேஷ்டா சரணம் யதி சுனாம் தத்வத்ருசாம் சைவ கோ பேதோ சுசி பக்ஷனே. இது ஒரு அருமையான ஸ்லோகம். இது என்ன சொல்லுதுன்னா, புத்தாத் வைதன்னா புத்த அத்வைத சத்வஸ்ய. அதாவது இந்த மாரி உயர்ந்த ஆத்ம ஞானத்தை அறிந்து கொண்ட இருமைகளற்ற தத்துவத்தை அறிந்தவன் என்று சொல்லப்படுகின்றவனுக்கு திருப்பி அதேஷ்டா சரணம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. அவன் விருப்பப்படி நடந்து கொள்வது இருந்தால் சுனாம் தத்துவத்ருசாம் சைவகோ அப்படிங்கிறாரு. அதாவது சுனாம்னா நாய்களுக்கு. ஒரு நாயோட ஒப்பிடுறாரு. ஒரு நாய் வந்து எப்படி மனம் போன போக்குல கண்டபடி வாழுமோ, அந்த நாய்களுக்கும் தத்துவ ஞானி என்று தன்னை சொல்லிக் கொள்பவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நாய் வந்து எப்படி ஒரு அசுத்தமான உணவை உண்ணுமோ, அது மாரி இவனும் வந்து தன்னை ஞானி என்று வெளியே சொல்லிக்கிட்டு அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்ட்டு எச்சரிக்கை பண்றாரு. அதாவது இப்ப விஞ்ஞானியர் வந்து இந்த இடத்துக்கு ஏன் வந்து இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னா, இப்ப நம்ம இங்க அந்த காலத்திலேயே இப்படி எல்லாம் இருக்கிறாங்கங்கிறத நம்ம நடைமுறையில பார்க்க முடியுது. எவ்வளவு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வித்யாரண்யர் வாழ்ந்தாரு. நம்ம பாரத தேசத்துல மன்னர்கள் ஆண்ட காலம். அப்போ கர்நாடகாவுல மிகப்பெரிய ஒரு ராஜ்யம். விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசனுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருந்தது. அப்ப விஜயநகர பேரரசனுடைய ஒரு முக்கிய ஆஸ்தான வித்வானா இருந்தார்.
வித்யாரண்யர். அரசருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த பதவி. ஏன்னா பொதுவா இந்த மாரி பாதையெல்லாம் வந்து அரசர்கள் வந்து குருமார்களோட வழிகாட்டுதல் படி தான் ராஜ்யம் பண்ணுவாங்க. மனம் போன போக்குல ராஜ்யம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அரசர்களுக்கு வந்து ராஜ்யத்தை ஆளுகின்ற திறமை இருக்கலாம், தந்திரம் இருக்கலாம். அதாவது எப்படி ஒருத்தன மடக்கணும், எப்படி போர்ல வெல்லணும் அப்படிங்கிற போர் நுட்பங்கள், போர் திறமைகள் எல்லாம் ஒரு அரசனிடத்துல இருந்தாலும், ராஜ்யத்தினுடைய நிர்வாகத் திறன யார எப்படி அணுகணும், எந்த இடத்துல எப்படி மக்களிடத்துல சரியானபடி நம்ம அவங்க கிட்ட நன்மை தரக்கூடிய செயல்கள செய்யணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம், அவங்களுடைய சபையில ஒரு குருமார்கள வச்சிருப்பாங்க. அந்த குருவ வந்து ராஜகுரும்பாங்க. அந்த காலத்துல வந்து ராஜாவுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு குரு இருப்பாரு. அவரு ராஜகுரு. அப்ப அந்த ராஜகுரு வந்து அட்வைஸ் பண்ணுவாரு. இப்படிதான் நீ ராஜ்யத்த ஆளணும். கண்டபடி நீ ராஜ்யத்த ஆளக்கூடாது. இந்த ப்ரொசீஜர்ல போ. மக்களுக்கு நீ நல்லது செய்யி. உனக்கு மக்கள் வந்து நல்ல இது குடுப்பாங்க. அதே மாரி தேவையற்ற வரி போடாத. மக்களுக்கு வந்து இந்த மாரி சுமை சுமத்தாத அப்படின்னு நெறைய அட்வைஸ் குடுத்து, குடுத்து ராஜாக்கள சரியான பாதையில கொண்டு போகக்கூடிய ராஜ குருமார்கள் எல்லாம் அந்த காலத்துல இருப்பாங்க. அப்படித்தான் ராஜாங்கம் எல்லாம் நடந்தது. அதுல கெட்டவங்க வந்துட்டா தான் ராஜா கெட்டு போயி, கெட்ட காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமும் வந்தது. எல்லாமே இருக்கும். நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நல்ல குருமார்கள், நல்ல மந்திரிமார்கள் வந்தா ராஜ்யம் நல்லா இருக்கும். கெட்ட குருமார்கள், கெட்ட மந்திரிகள் வந்துட்டா ராஜ்யம் கெட்டு போகும். கெட்டு போய் அழிஞ்சு போனவங்களும் இருக்காங்க. ஆண்டு பெரிய சாதனை பண்ணவங்களும் இருக்காங்க. இது எல்லா காலத்திலயும் உண்டு. அந்த காலத்துல வந்து அரசாங்கத்துல எப்படி இந்த மாரிலாம் நடந்ததோ, அது மாரி இந்த காலத்திலயும் உண்டு. இந்த காலத்திலயும் ராஜ்யம் பண்ணும்போது, இப்ப பெரிய ஒரு ராஜா மாரி முதலமைச்சர் இருக்காரு, அல்லது பிரதம மந்திரி இருக்காருன்னா, அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரிகளும், மற்ற கூட இருக்கக்கூடிய மந்திரிகளும் சரியானவங்களா இல்லன்னா, அவர்களும் தடம் மாறி போயி தப்பு தப்பான வழிகாட்டுதல மக்கள் கிட்ட குடுப்பாங்க. அதனால சில பிரச்சனைகள சந்திப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன மக்கள் ஆட்சிங்கிறதுனால நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு தடவ மாத்திடுவோம். அன்னைக்கு மன்னர் ஆட்சிங்கிறதுனால மாத்த முடியாது. கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தாகணும் மக்கள். அப்புறம் அந்த ராஜா இறந்த பிறகு வாரிசுகள் யாராவது ராஜாவா வந்த பிறகு வேணா நல்லது நடக்கலாம். அவன் நல்ல பையனா வந்திருந்தான்னா நல்லது பண்ணுவான். அந்த மாரி தான் அந்த காலத்துலலாம் ராஜாங்கம். அது வேண்டாங்கிறதுனால தான் நம்ம வந்து ராஜாங்கத்த எடுத்துட்டு மக்களாட்சி கொண்டு வந்தோம். ஆனா இன்னைக்கு மக்களாட்சி வந்து ராஜ்யத்தோட மோசமா போயிடுச்சு. ஏன்னா எங்கும் ஊழல், எல்லாத்துலயும் ஊழல். திருமண பக்கமெல்லாம் காசு குடுத்தா தான் வேலை நடக்கும். அரசு இலாக்கா பூரா அப்படி ஆயிப்போச்சு. அப்ப எதுக்கு இந்த இடத்துல இப்படி சொல்றேன்னா, உயர்ந்த தத்துவ ஞானிங்கிற மாரி தன்ன பெரிய புத்த, அத்வைத, சத்திய நிலைய அடைஞ்ச ஒருத்தன் கூட, அந்த கோபம், ஆசைய விட முடியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்னா, அவனுக்கும் நாய்க்கும் என்ன வித்தியாசம்ங்கிறத ஒரு ஒப்பீடு செய்றாரு வித்யாரண்யர். இந்த ஸ்லோகம் ஏன் வந்து இவ்வளவு கடுமையா நாயோட ஒப்பீடு பண்ணுது அப்படின்னா, ஒரு தவறான ஆன்மீக மனநிலையை வந்து கடுமையாக கண்டிக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆன்மீகத்துல வந்து தவறான அணுகுமுறை, தவறான மனநிலை இருக்கிறவங்கள கண்டிக்கிற மாரி இந்த ஸ்லோகம் இருக்குது. ஏன்னா சிலர் சொல்லலாம் எல்லாம் பிரம்மம் தான் அப்படின்ட்டு. ஆனா நல்லது, கெட்டது அப்படிங்கிற பேதமை நடைமுறைப்படுத்த தெரியாம, தர்மம் தவறி ஆசைக்கு அடிமையாகி, தங்கள் மனம் போன போக்கிலே தங்கள் நடத்தையை நியாயப்படுத்த முயலுகின்ற சில முட்டாள்களும் தன்னை ஆன்மீகவாதி என்பதாக உலகத்துக்கு பறைசாற்றிக் கொண்டு, அவர்கள் அடைந்ததை ஞானம் என்றும் கூறிக்கொண்டு மக்களை முட்டாளாக்கி வாழுகின்ற நெறைய குருமார்களும் சமுதாயத்துல அந்த காலத்துல இருந்திருக்காங்க. அவங்கள தான் இவங்கெல்லாம் தட்டி கேட்கறாங்க. இத வந்து எல்லா காலகட்டங்களிலும் இருக்குங்கிறதுனால தான் திருமூலரும் அந்த திருமந்திரம் சொல்றாரு இல்லையா? "குருட்டும் குருட்டும் குருட்டாட்டமாடி குழி விழுமாறேன்னு" திருமந்திரம். ஒரு குருட்டு கிறுக்கிட்ட போய் ஒரு சிஷ்யன் மாட்டுனான்னா, அவனும் அதே மாரி குருட்டு குரு மாரியே மாறி குழியில விழுந்துருவான் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, அப்ப அந்த குருட்டுத்தனமான குருமார்களும் இருந்திருக்கிறாங்கங்கிறதுக்கு அவருடைய ஸ்லோகமும் அடையாளமா பார்க்க முடியுது. அப்ப குருட்டுத்தனமான குருமார்கள் என்ன அப்படின்னா, படிச்சிருப்பாங்க. ஆனா நடைமுறையில வாழ மாட்டாங்க. வாழ்க்கைய நடைமுறையில அந்த படிப்புக்கும், செயலுக்கும் சம்பந்தம் இல்லாம இருப்பாங்க. அவங்க தான் குருட்டு குருமார்கள். இருமைகள்ல சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. மனம் போன போக்குல வாழ்வாங்க. ஆனா பேசுறதெல்லாம் பெரிய ஞானி மாரி தத்துவம் எல்லாம் பயங்கரமா பேசுவாங்க. அப்ப அப்படி பேசுறாங்கங்கிறதுனால அவங்க பெரிய ஞானின்னு சொல்லிட முடியாது. நடைமுறையில வாழ்றத பார்க்கணும். வாழ்க்கைய எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். அந்த நிலையில தான் அவங்கள நம்ம ஜட்ஜ்மென்ட் பண்ண முடியும். அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க பிராரப்தம் தான். குரு அமைக்கிறதும், குரு அமைகிறதும் உண்மையான தேடுதல் உள்ளவனுக்கு சரியான குரு கிடைச்சிருவாருங்கிறத சாஸ்திரமும் சுட்டிக்காட்டுது. இருந்தாலும் கெட்ட குருமார்களை இந்த இடத்துல சொல்றாரு. ஏன்னா இந்த ஸ்லோகம் அதுதான் சொல்லுது. தர்மம் மீறுகிறார்கள், ஆசைக்கு அடிமையாகிறார்கள், தங்கள் நடத்தையை நியாயப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் அத்வைதிகள் என்று தங்களை வெளிப்படுத்திக் கொண்டு உலகத்துக்கு
பயனற்ற வாழ்க்கையை வாழுகிறார்கள் என்று அந்த காலத்திலேயே இந்த மாதிரி நபர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஸ்லோகம் சுட்டிக்காட்டுவதாக பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து நாயோட ஓமானம் படுத்தி ஏன் சொல்றாரு அப்படின்னா, நாய் வந்து எது கிடைச்சாலும் சாப்பிடும். அந்த உணவு வந்து சுத்தமா, அசுத்தமான்னுலாம் பார்க்காது. இப்போ ஏதாவது ஒண்ணு வாந்தி எடுத்து வச்சிருப்போம். அந்த வாந்தி எடுத்ததையும் போய் அள்ளிக்கிட்டு போயிடும். அது வந்து பசியோட தான் இருக்குதா, பசி இல்லாம இருக்குதாங்கிறதெல்லாம் இல்ல. ஏதாவது ஒண்ணு கிடக்கும், போய் மோந்து பார்க்கும். உடனே அத வாயில எடுத்துட்டு போய்க்கும். அது நல்லதா, கெட்டதான்னு கூட பார்க்காது. அது கிடைக்கிறதெல்லாம் கவ்விக்கிட்டு போற ஒரு கெட்ட புத்தி உள்ள நாய் மாரி, இங்கேயும் வந்து அந்த நாயோட ஒப்பீடு செய்றாரு இந்த மாரி ஆட்கள. அதனால தான் இந்த ஸ்லோகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமே. ஏன்னா சுனாம்னா நாய். சுனாம் தத்துவத்ருசாம் சைவகோ பேதோ சுசி பச்சனே. சுசி பச்சனேன்னா உணவை எப்படி கவ்வி கொண்டு போகிறதோ, அது மாரி இவனும் கண்டதெல்லாம் கவ்விக்கிட்டு, இந்த ஞானி என்று தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறவன், விஷய சுகங்கள விடாம கண்டதையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு பெரிய ஞானி மாரி பேசிக்கிட்டு இருப்பான். இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்துக்கு பயனற்றவர்கள், நாய்க்கு சமமானவர்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அப்ப அவனுடைய நடத்தை வந்து உண்மையான அத்வைத ஞானம், விவேகம் இல்லாமல் மனதின் உந்துதலால் மட்டும் நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஞானி என்று சொல்லிக்கொண்டு அவனும் தன் ஆசைக்கு உட்பட்டு விருப்பப்படி நடந்தால், நாயை விட அவன் எப்படி வேறுபட முடியும் என்று கேட்கிறார். அப்போ இந்த வெளிப்புற உணவு பற்றி மட்டுமல்ல, அசுசி பட்சணம் அப்படின்னா அசுத்தமான உணவை சாப்பிடுவது மட்டுமல்ல, அந்த அசுத்தமான எண்ணங்கள், தர்மம் இல்லாத நடத்தைகள், ஆசைக்கு அடிமையான வாழ்க்கை. இப்படிப்பட்ட நபர்கள் இந்த அத்தியாத்ம ஞானத்துக்கு விரோதமானவர்கள் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிட்டார். பகவான் ஆதிசங்கரரும் தன்னுடைய விஷயத்துல சுட்டி காட்டுறாங்க. பொதுவா ஞானம் வந்துவிட்டா ஒருத்தனுக்கு என்ன வரணும்? அகங்காரம் குறையணும். ஆசை, கோபம் எல்லாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில ஒரு தூய்மை இருக்கணும். அதாவது எப்படி வேணா வாழணும்னு வாழக்கூடாது. எதை வேணா சாதிக்கணும்னு சாதிக்கக்கூடாது. நடைமுறையில தர்மப்படி வாழணும். அதாவது அறம் தவறாம இந்த ஞான பாதையில இருக்கணும். அறம், பொருள், இன்பம், வீடு. தர்மார்த்த, காம, மோட்சம் தான் உண்மையான ஞான பாதை. இந்த இடத்துல நான் வந்து இப்ப இப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது இப்போ நாமெல்லாம் தர்மப்படி வாழ்றோமா அப்படிங்கிறத ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கலாம். எப்படின்னா, இப்ப எலக்ஷன் வந்துச்சு இல்லையா? இப்ப இந்த எலக்ஷன் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஓட்டு போட்டோம். நானும் ஓட்டு போட்டேன். எங்க வீட்ல வந்து 4 ஓட்டு. ஒரு ஓட்டுக்கு ரூ. 2,500 ஒரு கட்சிக்காரன் குடுத்தாங்க. கட்சி சொல்லக்கூடாது. ஒரு ஓட்டுக்கு ரூ. 2,500, 4 ஓட்டுக்கு ரூ. 10,000. இன்னொரு கட்சிக்காரங்க ஒரு ஓட்டுக்கு ரூ. 1,000, 4 ஓட்டுக்கு ரூ. 4,000. இப்படி 2 பக்கமும் பணம் வந்தா ரூ. 14,000 வரணும் இல்லையா? எங்க வீட்டுக்கு வந்தாங்க. உங்க வீட்ல 4 ஓட்டு இருக்கு. இந்தாங்க ரூ. 10,000 கேஷ் எண்ணி கையில குடுத்தாங்க. நாங்க வாங்க மாட்டோம்ட்டோம். ஏன் வாங்க மாட்டோம் அப்படின்ட்டோம்னா, அதாவது ஒரு தாய் நாட்டுக்கு ஓட்டு போட வேண்டியது ஒரு குடிமகனுடைய கடமை. பாரத தேசத்தினுடைய குடிமகனுடைய கடமை. தன்னுடைய தாய் நாட்டுல யார் ஆளணுங்கிறத தேர்ந்தெடுக்குவதற்கான அதிகாரம் தான் இங்க மக்களாட்சி. மக்களாட்சின்னா, ஒரு அரசாங்கம் வந்து எப்படி ஆள வேண்டும்? அந்த ராஜ்யத்தை மக்கள் தீர்மானிக்க வேண்டும். யார் வேணா தீர்மானிச்சு மேல உட்கார வைக்கிறது இல்ல. இப்ப 10 மந்திரிங்க பார்த்து இவர் தான் எங்க ராஜா அப்படின்னு கொண்டு போய் மேல உட்கார வைக்கிறது இல்ல. மக்கள் தீர்மானம் பண்ணி ஒரு எம்எல்ஏவிலிருந்து மந்திரி வரைக்கும் தேர்ந்தெடுக்கிறது தான் மக்களாட்சி. அப்ப நாம வந்து யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படின்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணி சரியானவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும். அதுதான் நல்லாட்சி, மக்களாட்சி அமையறதுக்கு வழி. அப்போ நம்ம வந்து இப்ப 10,000 குடுக்குறவங்க கிட்ட பணத்த வாங்கிட்டு, நம்ப பணத்தையும் வாங்கிட்டு ஓட்டு போட்டோம்ன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நம்ம அரசாங்கத்த வந்து ஏமாத்துறது. அதாவது தர்மப்படி இல்ல. எவனோ ஒருத்தன் ஓட்டுக்கு பணம் தரான்ட்டு அவங்ககிட்டயும் பணத்த வாங்கிக்கிறது. அப்ப இங்க ரூ. 1000 குடுத்தா இந்த கட்சிக்காரர்ட்டயும் வாங்குறது, அங்க 2,500 குடுத்தா அந்த கட்சிக்காரர்ட்டயும் வாங்கிக்கிறது. ஆனா நம்ம வந்து வாழ்க்கையில பாரத தேசத்துக்காக ஓட்டு போடுறோம்ன்னு சொல்லிக்கிறது. இது எப்படி முறையாகும்? இது வந்து கண்டிப்பா தப்பு. இது யாரெல்லாம் செஞ்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் அதர்மப்படி தான் வாழ்றீங்கங்கிறதுக்கு இது ஒரு அடையாளமா சொல்றேன். ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா, இப்போ நீங்க யாரெல்லாம் இந்த ஓட்டுக்கு பணம் வாங்கியிருக்கீங்களோ, அவங்க எல்லாம் அதர்ம வாழ்க்கை வாழ்றீங்க. அப்ப நீங்க என்னன்னா, இந்த வேதாந்த சாஸ்திரம் உங்களுக்கு புரியல. எத்தன பேர் இதுல இந்த மாரி வாங்கியிருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் இத ஒரு உதாரணமா வச்சுக்கங்க. ஏன்னா நம்ம வந்து உதாரணம்னா டைரக்ட்டா குடுக்கணும்ல. அரைகுறையா உதாரணம் குடுக்கக்கூடாது. ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பிராக்டிகலா உதாரணம் குடுத்தா தான் நல்லா இருக்கும். இப்ப நான் குடுத்திருக்கிற உதாரணம் வந்து பிராக்டிகல் உதாரணம். அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க மனசாட்சிய தொட்டு நீங்க
இந்த அத்தியாத்ம ஞானப்படி வாழ்றீங்களா? அப்படிங்கிறத உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்குங்க. பணம் வாங்காம ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா, நீங்க பாரத நாட்டுக்கு உண்மையாவே ஒரு குடிமகனா இருந்திருக்கீங்க. சரியான மக்களாட்சிய நீங்க விரும்புறீங்க. அப்ப நல்ல தலைவர்கள் வந்தா நாடு தர்மப்படி வாழும். அப்ப நல்ல தலைவர்கள் வரும்போது, இது மாதிரி உயரிய ஞான படிப்புகள் எல்லாம் உலகத்துக்கு குடுக்க முடியும். ஏன்னா சாஸ்திரம் எல்லாம் கொண்டு வர முடியும். சரியான லீடர் வந்தா இந்த நாட்டுக்கு என்ன தேவை? தர்மம் தவறாத வாழ்க்கை. அதுக்கு என்ன கல்வி குடுக்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தேர்ந்தெடுத்து மக்களுக்கு நல்லதெல்லாம் குடுப்பாங்க. கெட்ட தலைவர்கள் வந்துட்டாங்கன்னா, மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழியே அப்படிங்கிற மாரி, ஒரு கெட்டவன் வந்து நாட்டுல அரசாள கத்துக்கிட்டான்னு வச்சுக்கங்களேன், அந்த நாட்டுல வந்து குடி, கொள்ளை, விபச்சாரம், கஞ்சா, போதை வஸ்து எல்லாமே நெறைய நடைமுறைக்கு வந்துரும். அப்ப இதெல்லாம் நம்ம நடைமுறையில பார்க்கலாம். ஏன்னா, மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. அதனால மக்களும் அது மாரி நெறைய புழக்கத்துல கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் அரசாங்க அதிகாரிகளும் அதுல தான் இருப்பாங்க. பெரும்பாலான அரசாங்க அதிகாரிகளும் போதை மருந்துக்கு அடிமையா இருப்பாங்க. போதை வஸ்துக்கள வாங்கி கடத்தி விப்பாங்க. அவங்க அந்த அதிகாரத்த போர்வையா வச்சுக்குவாங்க. காரணம் என்ன? அரசாங்கமே பண்ணும்போது அப்புறம் அரசு அதிகாரிகள் பண்ண மாட்டாங்களா? அவங்களும் பண்ணுவாங்க. அப்ப இதனால யாரு பாதிக்கப்படுவாங்கன்னா, பொதுமக்களாகிய நாம் தான் பாதிக்கப்படுவோம். நம்மிடத்துல வரி போட்டுருவாங்க. அப்ப நமக்கு வரி என்னன்னா, நீங்க அப்ப ஈபி எவ்வளவு கம்மியா கட்டிக்கிட்டு இருந்தீங்களோ, இப்ப ஈபி எவ்வளவு கட்டுறீங்க? அன்னைக்கு நீங்க வண்டி டாக்ஸ் எவ்வளவு கட்டுறீங்க? இன்னைக்கு வண்டி டாக்ஸ் எவ்வளவு கட்டுறீங்க? அப்படின்னு ஒவ்வொன்னையும் நீங்க ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொன்னும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, பல மடங்கு உங்ககிட்ட இருந்து பணத்த அவங்க வசூல் பண்ணி ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஏன் இங்க பேசுறேன் அப்படின்னா, இதெல்லாம் அரசாளக்கூடிய அரசர்களுடைய வாழ்க்கையில பண்ணக்கூடிய மதிகெட்ட விஷயத்தினால மக்கள் படுகின்ற கஷ்டங்கள். அதுக்கு காரணம் மக்களும் சரியானபடி இல்லாததுனால வருகின்ற துயரங்கள் என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த எக்ஸாம்பிள நீங்க பொருத்திக்கணும். அதாவது ஞானி என்ற போர்வையில நாச காரியங்கள செய்யக்கூடாது. அப்ப நான் ஞான பாதையில வந்துட்டேன் அப்படின்னு வெளிய சொல்லக்கூடாது. இது மாரிலாம் தப்பு பண்ணிட்டோம்னா, நான் ஞானி, நான் வந்து அத்தியாத்ம ஞான பாதையில பயணிக்கிறேன் அப்படின்னு வெளிய சொல்லக்கூடாது. சொன்னா, அது நம்மளையே நாம ஏமாத்துறது மட்டும் இல்ல, ஊரையும் உலகத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிறோங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இதெல்லாம் நீங்க ஒரு இதா வச்சுக்கங்க. அப்ப இந்த ஸ்லோகம் அத கம்பேர் பண்ணுது. நானும் இப்ப நேரடியா ஒரு அனுபவத்த கம்பேர் பண்ணிட்டேன். இப்ப நான் ரூ. 14,000 ஆசைப்பட்டு நான் வாங்கியிருந்தேன்னா, எனக்கும் வீட்டுல வேணுங்கிற சாமான்லாம் வாங்கி போட்டுருக்கேன். ரூ. 14,000 பெரிய தொகை தான். ஆனாலும் நான் நாட்ட விக்க முடியுமா? பாரத தேசத்த வந்து பணத்துக்காக என்னுடைய அரசு நல்லவனா வரணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்காம எப்படி வேணா தேர்ந்தெடுக்க முடியுமா? அப்படி தேர்ந்தெடுக்க முடியாது இல்லையா? அப்ப அந்த சின்சியாரிட்டி அந்த இது ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கணும். நம்ம பணத்த தான் நம்ம குடுக்குறோம் அப்படின்னு சமாதானப்படுத்திக்க கூடாது. நம்ம பணத்த தான் குடுக்குறான்னாலும், திருப்பி நம்ம கிட்ட தான் அவன் புடுங்க போறான். அப்ப அதுக்கு ஏன் நம்ம உடந்தையா இருக்கணும்? அப்படிப்பட்டவன் பணம் நமக்கு வேண்டாம். இவன தேர்ந்தெடுக்க கூடாது. அப்படிங்கிறதுல நீங்க தெளிவா இருந்திருந்தீங்கன்னா, நிச்சயமா நல்ல தலைவர்கள் நாட்டுக்கு வந்திருப்பாங்க. நாடு சுபிட்சமா இருக்கும். இது மாரி நல்ல பாடங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேரும். அப்ப எல்லோரும் நல்லவங்களா இருக்கும்போது, நீங்க ஈபில போய் கனெக்ஷன் வாங்கும்போது உங்களுக்கு லஞ்சம் தேவையில்ல. நீங்க போய் பஞ்சாயத்துல ஒரு டாக்குமெண்ட் வாங்கணும்னா லஞ்சம் தேவையில்ல. அப்ப எல்லாமே லஞ்சம் இல்லாம நீங்க சாதிக்க முடியும். நல்ல தலைவர்கள் வந்துட்டாங்கன்னா, நல்லவர்கள் ஆட்சிக்கு வந்துருவாங்க. அப்ப எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நல்லவங்கள தேர்ந்தெடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு எங்கேயுமே தப்பு இருக்காது. எல்லாமே சுபிட்சமா, சந்தோஷமா வாழலாம் இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கை நம்ம வாழ்றதுக்கு வழி செய்றோமான்னா இல்ல. ஏன்னா, கெட்டவன் தப்பு பண்ணா கூட அவன மன்னிச்சிடலாம். ஏன்னா, அவன் வந்து கெட்டு போயிருக்கான். அவன் அப்படிதான் இருப்பான். ஆனா நல்லவன்னு சொல்லிக்கிட்டு ஊர ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் பாருங்க. அவங்கள மன்னிக்க கூடாது. அதத்தான் நான் இங்க சொல்றேன். அதாவது இங்க இந்த ஸ்லோகம் வந்து அத சொல்றதுனால நான் இது இங்க சொல்றேன். ஏன்னா, இத ஏன் எடுத்து இங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் ஏன் அத எடுத்து இங்க சொல்றேன் அப்படின்னா, இங்க ஞானி போல வேடம் அணிந்து கொண்டு நாயை போல நடந்து கொள்கிறான்னு சொல்றாரு இல்லையா? வித்யாரண்யர் சொல்ற வார்த்தையே அப்படிதான். ஞானி மாரி இருந்துகிட்டு நாய் மாரி நடந்துக்கிறான். அப்ப நாய் எத வேணா திங்கும். என்ன அசிங்கத்த வேணா அள்ளிட்டு போவான். அது மாரி இவன் வெளிய ஞானின்னு சொல்லிட்டு எந்த அசிங்கத்த வேணா உள்ள எடுத்து போட்டுக்கிட்டா எப்படி அவன் ஞானி ஆவான்? அப்ப இவன் விருப்பப்படி இவன் வாழுகின்றான். உண்மையான விவேகம் இல்ல. மன தூய்மை இல்ல. தர்மம் இல்ல. அப்ப இவன் எப்படி இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்வான்? அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல ஒரு போர்வையில ஒளிந்து கொண்டிருக்கிறவன், புலித்தோல் போர்த்திய பசு அப்படிங்கிற மாரி. அதாவது பசு வந்து புலி தோல போட்டுக்கிட்டா பயமுறுத்தலாம். யாரும் என் பக்கத்துல வராதீங்க அப்படின்ட்டு. ஆனா ஒரு புலி வந்து பசு தோல மாட்டிக்கிட்டா, பசு மாரி போய் பசு கூட்டத்துல பூந்து பசுவே வேட்டையாடி சாப்பிடலாம். அப்ப இங்க 2க்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். அப்படிதான் நெறைய பேர் வாழ்றாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இது 54வது ஸ்லோகத்துக்கான பொருள். அடுத்தது 55.
போதாத் புரா மனோ தோஷமாத்ராத் கிளிஷ்டோ அஸ்ய தாதுனா அசேஷ லோக நிந்தா சேத்யஹோதே போத வைபவம். இது வந்து 55வது ஸ்லோகம். இது என்ன சொல்லுதுன்னா, போதாத் புரானா ஞானத்திற்கு முன்பு மனக்குறைகள் மட்டும் காரணமாக இருந்து கொண்டு துன்பத்தை அடைந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்போது உலகம் முழுவதும் அவனை நிந்தனை செய்யக்கூடிய அளவுக்கு ஞான விஷயத்தை கற்றுக்கொண்டேன் என்ற அகங்காரத்திலே, ஆணவத்திலே தவறான பாதையில் கேவலமாக வாழ்கிறான். மற்றவர்களால் தூற்றக்கூடிய நிலையிலே வாழ்கிறான் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்கிறார். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் வந்து ஞானம் அடையறதுக்கு முன்னாடி அவன் அஞ்ஞானி. அப்போ அவன்கிட்ட வந்து தவறு இருக்கும். ஏன்னா அவன் அஞ்ஞானிங்கிறனால அவன் தவறு செய்வான்ல. அஞ்ஞானிக்கு தான் தவறு செய்ய முடியும். அப்ப அவன் செய்யற தவற கூட மன்னிச்சிடலாம். ஏன் மன்னிச்சிடலாம் அப்படின்னா, அவன் தவறு செய்யறதுக்கு காரணமே அவன்கிட்ட இருக்கிற அறியாமை தான். ஆனா, இவன் நான் பெரிய அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு தவறு செய்யறான்னா, இவன மன்னிக்க கூடாது. ஏன்னா, இவன் வந்து வேஷம் அடைகிறான். அதாவது தன்னை பெரிய அறிவாளி போல காட்டிக் கொள்கிறான். ஆனா பண்றதெல்லாம் அக்கிரமமான காரியங்கள செய்றான். அப்ப ஞானம் வந்து இப்படியா அவன தடம் மாறி கொண்டு போகுமா? கொண்டு போகாது இல்லையா? உண்மையான ஞானத்துக்குள்ள போயிட்டா, அங்க என்ன வரணும்? பணிவு வரணும், அமைதி வரணும், ஆனந்தம் வரணும். அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாம மனநிலை வரணும். வருவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வரணும். இதுதான் ஞானத்துக்கான பாதை. அப்போ நமக்கு எது வருதோ வரட்டும், போறது போகட்டும் அப்படிங்கிற அந்த இருமைகளற்ற மனப்பான்மை. அதுதான் ஒரு நல்ல மனநிலையில வாழக்கூடிய உண்மையான ஞானியினுடைய நிலை. ஆனா இங்க அப்படி இல்லையே அப்படிங்கிறத இங்க தமாஷாவும் கிண்டல் பண்ற மாரியும் இந்த இடத்துல சொல்றாரு. இந்த மாரி ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு, இப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு, இதுவல்லவா ஞானம் என்று உலகத்தாரால் அப்படியே பாராட்டக்கூடிய மாரி ஒருத்தன் வாழ விரும்புறான். ஆனா இது வந்து அவனையும் அவன் ஏமாத்திக்கிறான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல ஒரு இன்டைரக்ட்டா தப்பு பண்றவன திட்டுறாரு. அவன்கிட்ட ஆசை, கோபம், அகங்காரம் போகவில்லை. ஆனால் அவன் முன்பு இருந்ததை விட மோசமாகி விடுகிறான். இப்போது அவன் தவறுகளுக்கு தத்துவம் என்று பெயர் தருகிறான். பிறர் எல்லோரும் அவனை பார்த்து குறை கூறுகிறார்கள். ஆனாலும் அவன் அதை பற்றி கவலைப்படாமல் பெரிய ஞானி போல பேசுகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் போதாத் புராணா. ஞானத்துக்கு முன்பு அவனிடம் ஆசை இருந்தது, கோபம் இருந்தது, மனக்லேசம் இருந்தது. அதனால் அவன் ஞானம் அடைவதற்கு முன்பு அஞ்ஞானியாக இருந்து துன்பப்பட்டான். அது ஒரு சாதாரண அஞ்ஞான மனநிலை. ஆனா ஞானம் வந்ததாக சொல்லிக்கொண்டு, இப்போது அவன் நான் பிரம்மம், எனக்கு எந்த விதிவிலக்கும் இல்லை, எல்லாம் மாயை என்று சொல்கிறான். ஆனால் நடத்தையிலோ அதே ஆசை, அதே கோபம், அதே அகந்தை. இப்போது அவன் இப்படி வாழுகின்ற வாழ்க்கையினால், அவன் மட்டும் தவறான வழியில் போகாமல், தன்னை சார்ந்தவர்களையும் தவறான வழி நடத்துக்கு கொண்டு போகிறான். உலகமும் அவனை நிந்திக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறான். இப்படியும் ஒருவன் வாழ்கிறான். அப்படியானால் அவன் எப்படி ஞானியாக இருக்க முடியும்? அவன் உண்மையில் ஞானத்தை வாழ்வாக மாற்றவில்லை அப்படின்னு நீங்க சொல்றாரு. அகோத்தே போத வைபவம். இது வந்து அவனுக்கு உண்மையான பாராட்டு அல்ல. இது வந்து ஒரு விதமான கிண்டல் அப்படிங்கிறார். அதாவது முன்பு உனக்கு உன் மனமே பிரச்சனை. இப்போது உன் ஞானம் காரணமாக உலகமே உன்னை தவறாக பார்க்கிறது. இதுதான் உன் ஞானத்தின் பெருமை அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல கமெண்ட் அடிக்கிறாரு. வித்யாரண்யர் வந்து இந்த இடத்துல கமெண்ட் அடிக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். அப்ப உண்மையான ஞானத்தின் அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டா, உண்மையான ஞானம் வந்துவிட்டா மனசு மென்மையாகும். அகங்காரம் நிச்சயமாக இருக்காது. மனதிலே இருமைகள் இருக்காது முதல்ல. இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது நல்லது, இது கெட்டது, இது சரி, இது தவறு அப்படிங்கிற இருமைகள் இல்லாம உலகத்த சரிசமமா பார்க்க கத்துக்குவோம். அப்புறம் எல்லாருமே பொதுவா அந்த ஞானிகள் இடத்துல வந்து பார்த்தா மன அமைதி அடைவார்கள். ஏன்னா அவருடைய அந்த அமைதியானது எல்லோருக்கும் ஒரு அமைதியை குடுக்கும். இதுதான் ஞானியினுடைய லட்சணம். இத வந்து பகவான் ஆதிசங்கரர் சொல்லும்போது, ஞானியினுடைய லட்சணத்த பத்தி பேசும்போது, சாந்தம், தமம், அருள், பற்றின்மை. அவன் யாருக்கும் தொந்தரவு செய்ய மாட்டான். அப்படிப்பட்டவன் தான் ஞானி என்று அவரும் தன்னுடைய பங்குக்கு ஞானியினுடைய பெருமையை சொல்றார். ஒரு உதாரணம் மூலமா பார்க்கலாம் அப்படின்னா, ஒருவன் சொல்றான், நான் யோகா கற்றுக்கொண்டேன். ஆனால் இன்னும் கோபமாக இருக்கிறேன், பதட்டமாக இருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ மற்றவர்கள் கேட்கிறார்கள், உனக்கு என்னப்பா யோகா கத்து ஏன் இப்படி இருக்கிற? கோபமா இருக்கிற, பதட்டமா இருக்கிற? உனக்கு யோகா என்னதான் பயன் கொடுத்தது அப்படின்னு கேட்டா, இந்த யோகாவினால அவன் ஏதாவது நன்மை அடைந்தானா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஆனா அவன் யோகா கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றான். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? யோகா கத்துக்கிட்டதுனால அவன் கோபமா இருக்கிறானா, பதட்டமா இருக்கிறானா அப்படின்னா,
அவன் எப்பவுமே கோபமா தான் இருக்கிறான், பதட்டமா தான் இருக்கிறான். ஆனா யோகா கத்துக்கிட்டேன்னு சொல்லி யோகாவ தூக்கி உள்ள நுழைச்சுக்கிறான் பாருங்க. அந்த நிலையில வந்து அவன் யோகாங்கிற ஒரு கலைய கேவலப்படுத்திட்டான். தமிழ் வார்த்தையில கேவலம்னா அவமானப்படுத்திட்டான். அந்த யோக கலைய வந்து தவறா பிரச்சாரம் பண்ணிட்டான். அப்ப யோகா கத்துக்கிட்டா கூட ஒருத்தன் வந்து கோவமா தான் இருக்கிறான், பதட்டமா தான் இருக்கிறான் அப்படின்னா, அவன் உண்மையிலேயே யோகா கத்துக்கல. யோகா கத்துக்கிட்டேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அது மாரி தான் இங்க வந்து ஞான பாதையிலயும் ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொல்றான். ஆனா நடத்தையில அவன் வந்து கோபத்த விடல, ஆசைய விடல, அகங்காரத்த விடல. அப்ப இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் எப்படி உண்மையா ஞானி ஆயிட்டான்? ஞானி ஆகவே இல்ல. ஆனா ஞானி ஆனதா சொல்லிக்கிறான். ஆகவே இது மாதிரி ஒரு தவறான வழியில பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள் என்று திருப்பி அதையே சொல்றார். இன்னொரு ஓமானமும் குடுக்கிறார். இப்ப இருளை நீக்க வேண்டும் என்றால் அதுக்கு அங்க ஒரு விளக்கு தேவை. ஆனா புகை மட்டும் வந்து விளக்கு விட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, சரியா நெருப்ப கக்காம வெறும் புகைய மட்டும் பயங்கரமா விட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விளக்க கொண்டு போய் அங்க வச்சுட்டோம்னா, அந்த வீட்டுக்குள்ள வெளிச்சம் வர்றதுக்கு பதிலா என்ன ஆயிடும்? புகை பிடிச்சு வீடெல்லாம் கருப்பாயிடும். அப்ப அது வந்து ஒரு விளக்கான்னு கேட்டா, அது எப்படி விளக்குன்னு சொல்ல முடியும்? அந்த விளக்கு வந்து ஒரு பயனற்ற விளக்கு. விளக்குனால வெளிச்சம் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா வீடு பூரா கரி பிடிச்சுக்கிச்சு. அப்ப அப்படிப்பட்ட விளக்கு என்ன? அந்த காலத்துல நம்ம சீமெண்ணெய் விளக்கெல்லாம் ஏத்துனோம்னா, திபு திபுன்னு அப்படியே புகை பிடிச்சுக்கிட்டு வீடு பூரா கருப்படிக்கும். அப்ப சீமெண்ணெய் விளக்க ஏத்துனோம்னா, அடுத்த செகண்ட் அப்படியே சீமெண்ணெய்னா மண்ணெண்ணெய். அதாவது இந்த காலத்துல சீமையிலிருந்து வர்றதுனால சீமெண்ணெய்ன்னு சொல்லுவோம். மண்ணெண்ணெய் விளக்க ஏத்திட்டோம்னா, பூரா புகை பிடிச்சுக்கும் வீடு பூரா. அப்ப இந்த மாரி ஒரு விளக்கு எரிஞ்சா என்ன? எரியாட்டி என்ன? அந்த விளக்கு எரியாம இருந்தே நல்லது. அத எரிய வச்சு வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக வீட்ட பூரா கரி பிடிக்க வைக்கிறத விட, அந்த விளக்கு எரியாம இருக்கிறது நல்லது இல்லையா? அது மாரி இங்க ஞானம் வந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டு பல அக்கிரமங்கள் செய்வதை விட, நீ ஞானம் அடையாமலேயே அதை செய்து கொண்டிரு அப்படிங்கிற மாரி இங்க சொல்றாரு. அப்ப ஞானம் என்ற பெயரில் அகந்தை அதிகரித்தால் அது ஞானம் கிடையாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகம் நமக்கு என்னன்னா, நமக்குள்ள நம்முடைய ஞானம் வந்து நம்மளை எப்படி வச்சிருக்குது? மென்மையா வச்சிருக்கா? கோபமா வச்சிருக்கா? இல்ல நம்ம இடத்துல அகங்காரமா வச்சிருக்கா? இல்ல அமைதியா வச்சிருக்கா? அப்படிங்கிறத ஒரு சுய விசாரம் பண்ணி பார்த்து, நாம எந்த அளவுக்கு மாறி இருக்கிறோங்கிறத பொறுத்து நாம இந்த பாடத்திட்டத்துல முன்னேறிட்டு இருக்கிறோம். இந்த பாடம் நமக்கு வேலை செய்யுதுங்கிறத ஏத்துக்குங்கங்கிறாரு. ஏன்னா இப்போ இந்த துவைத விவேகத்த முடிக்க போறாரு. அதனால பெரும்பாலான விஷயங்கள அப்படியே ஹைலைட் பண்ணி காட்டிட்டே வராரு. அப்ப ஞானம் வந்த பிறகு நான் மற்றவர்களை விட உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அவன் எப்படி ஞானியா இருப்பான்? ஞானம் வந்த பிறகு தான் அமைதியே வரணும். ஆர்ப்பாட்டம் குறையணும். அங்க வந்து நான் உயர்ந்தவன், தாழ்ந்தவன்ங்கிற அந்த ஈகோ இருக்கக்கூடாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் ஞானத்துக்கு அடையாளம். ஆனா இதெல்லாம் ஞானம் அடைஞ்ச பிறகுதான் ஹெட் வெயிட்ல சுத்துறதும், பெரிய இவனாட்டம் நடந்துக்கிறதும், அப்படியெல்லாம் நடைமுறையில வாழக்கூடியவர்கள் உண்மையில் ஞானம் அடையவில்லை. ஞானம் என்ற போர்வையில் தன்னை ஏமாற்றிக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். ஞானம் வந்ததாக சொன்ன பின்பு மனக்குறைகள் இன்னும் இருந்தால் அது ஞானத்தின் மகிமை அல்ல, அகந்தையின் புதிய வடிவம் என்று இந்த ஸ்லோகம் எச்சரிக்கை தருவதாக பார்க்கிறோம். அப்ப உண்மையான ஞானம் வந்தா மனக்குறைகள் இருக்காது. எப்பொழுதும் மனதில் அமைதி இருக்கும், சாந்தம் இருக்கும். அப்புறம் பற்று இருக்காது. தேவையற்ற விஷயங்கள பற்றாது மனசு. ஆனந்தம் இருக்கும். எப்பொழுதும் மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் உண்மையான ஞானத்துக்கு அடையாளம் என்று இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். இது 55வது ஸ்லோகம். அடுத்து 56. வித்வராகாதி துல்யத்வம் மா காங்க்ஷி தத்வவித்து பவான் சர்வதி தோஷ சந்த்யாகா லோகைஹி பூஜ்யஸ்வ தேவவத். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா 56. நீ தத்துவத்தை அறிந்தவன் என்றால் மலத்தை தின்னும் பன்றியை போன்ற வாழ்க்கையை விரும்பாதே. அதற்கு பதிலாக எல்லா மனக்குறைகளையும் விட்டுவிட்டு மக்களால் தெய்வம் போல மதிக்கப்படுவாயாக அப்படிங்கிற ஒரு அருமையான ஸ்லோகத்தை இங்க விளக்கம் கொடுக்கிறாரு. அதாவது வித்யாரண்யர் வந்து இந்த ஸ்லோகத்துல நாயி, பன்னி அப்படின்னு எல்லாமே மிருகங்களையும் இழுக்கிறாரு. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு கோவப்படுறாரு அவருமே. ஏன்னா சாமியாருங்கிற போர்வையில சில அக்கிரமங்கள் செய்யக்கூடியவர்கள எல்லா காலங்களையும் இருக்கிறத பார்த்துட்டாங்கன்னா, ஞானிகளால அதை ஜீரணிக்க முடியாம இந்த மாரி எழுதுவாங்க. அப்படிதான் இவர் வித்யாரண்யர் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, விட்வராகாதி துல்யத்துவம். விட்வராக ஆதி துல்யத்துவம் அப்படின்னா, மலத்தை தின்னும் பன்றியை போல. வராக அவதாரம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? வராக அவதாரம்னா பன்றி அவதாரம் எடுக்கிறார் இல்லையா பெருமாள்.
அது சமஸ்கிருத வார்த்தையில வராகன்னா பன்னி. இங்கேயும் அதான் சொல்றாரு. விட்டு வராகாதி துல்லியத்துவம். மலத்தை தின்னும் பன்றியைப் போன்ற நிலை. மா காங்க்ஷி விரும்பாதே. தத்துவவித்து பவான். நீ தத்துவத்தை அறிந்தவன் அல்லவா? அப்ப எல்லா மனக்குறைகளையும் விட்டதால் மக்களால் மதிக்கப்பட்டு தெய்வம் போல வாழ கற்றுக்கொள் அப்படின்ட்டு இங்க புரிய வைக்கிறார். அப்ப உண்மையா ஒரு இந்த ஞான பாதையில வந்து சரியானபடி படிச்சவன் நிச்சயமா அந்த மாதிரி பாதைக்கு போமாட்டான். அரகரையா படிச்சவன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வான். அதனால இங்க அந்த வாழ்க்கை முறைய நம்ம கொஞ்சம் சரியா தீர்மானிக்கணும். எப்படி இருக்கணும் நமக்குள்ளேயே சுய விசாரம் பண்ணிக்கணுங்கிறது இந்த ஸ்லோகம் சொல்ல வருது. நீ தத்துவத்தை அறிந்தவன் என்றால் மலத்தை தின்னும் பன்றியைப் போல வாழ்க்கையை விரும்பாதே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு கோபமா பேசுறாரு. அப்ப மக்களால் தெய்வம் போல மதிக்கப்படக்கூடியவனாக எல்லா மனக்குறைகளையும் விட்டுவிட்டு வாழ கற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஸ்லோகம் ஏன் இவ்வளவு வலுவான ஒரு ஓமானத்தை பன்றியை கொண்டு பயன்படுத்துகிறது என்று பார்த்தால், இப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகங்கள் வந்து தவறான மனநிலை வந்து எச்சரிக்கை செய்யப்பட்டது. எல்லாம் பிரம்மம் தான், ஆகவே நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவனுக்கு அந்த அகங்காரிக்கு இன்னும் இருக்கிறதுனால அவன் என்ன வேணா செஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா அவன் ஆசைக்கு அடிமையா இருக்கிறான், விவேகம் இல்ல, மன தூய்மை இல்ல, இப்படி வாழ்ந்தவன் இருக்கிறான். இங்கு என்ன பண்றாருன்னா விட் வராகா மலத்தில் மகிழும் பன்றி என்ற ஓமையால் சுட்டி காட்டுகிறார். அப்ப பன்றிங்கிற ஓமானம் எதை காட்டுது அப்படின்னா, பன்றி வந்து தாழ்ந்ததை உயர்ந்தது என்று நினைக்கிறது. எப்பயுமே பன்றி வந்து இப்ப நம்மளால் ஒதுக்கப்படக்கூடிய மலத்தை வந்து அது வந்து உயர்ந்ததா எடுத்து சாப்பிடுது. அப்ப என்னன்னா எது நம்மளால அருவருக்கத்தக்கதோ, உதாசீனப்படுத்தி ஒதுக்கக்கூடியதோ அதை விரும்பி உண்ணக்கூடிய ஒரு ஜீவராசி பன்றிங்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு ஜீவராசியோட போய் கம்பேர் பண்றாரு பாருங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு அடி விழணுங்கிறதுக்காக, அதாவது இந்த மாதிரி அகங்காரிகளுக்கு அடி விழணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறாங்க ரிஷிகள், ஞானிகள். ஏன்னா அப்பதான் அவனுக்கு புரியும். ஓ! இப்படி ஒரு கேவலமான வார்த்தையை கொண்டு வந்து நம்ம கிட்ட திணிக்கிறாங்க. நம்ம இப்படி வாழ்றோமா? அப்ப நம்மள மாத்திக்கணும் அப்படின்னு கொஞ்சமாவது அவன் தன்னை சேஞ்ச் பண்ணிக்க மைண்ட் லெவல்ல யோசிப்பான்ல. அப்ப அததான் இந்த பன்றிய விமானமா வச்சு இங்க பேசுறாரு. பன்றிங்கிறது தாழ்ந்ததை உயர்ந்தது போல நினைக்கும். அசுத்தத்திலே தான் மகிழ்ந்து கொண்டிருக்கும். சேத்துல படுத்துக்கிட்டு இருக்கும். எப்பவுமே பன்னி வந்து நல்ல இடத்துல படுக்காது. சேத்துக்குள்ளேயே போய் படுத்துக்கிட்டு சேத்துலயே விளையாடிட்டு இருக்கும். ஆனா உண்மையான உயர்ந்த வாழ்க்கை என்ன என்பது பன்றிக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா பன்றியை பொறுத்த வரைக்கும் நல்ல இடம், நல்ல புல்வெளி, நல்ல இயற்கையான சூழ்நிலை அப்படி வாழ விரும்பாது. கண்றாவியான, அசிங்கமான இந்த மாதிரி இடங்கள்ல தான் விரும்பும். அப்ப அது மாதிரி இங்க ஒருத்தன் வந்து ஆசை, கோபம், களவு, காமம் எல்லா கெட்ட புத்தியும் வச்சுக்கிட்டு அவன் வந்து பெரிய தத்துவ ஞானி மாதிரி பேசிக்கிட்டு இந்த உலகத்துல வாழ்ந்தான்னா அவனுக்கும் பன்னிக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் நினைவூட்டுவதாக நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம உண்மையா நல்ல நிலையில வாழணும்னா நிச்சயமா இந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுத்து நம்முடைய மனோநிலையை மாத்திக்கணும். ஏன் இந்த இடத்துல இவ்வளவு ஸ்ட்ராங் டோஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாதைக்கு வரலன்னா கூட தப்பு இல்லைங்க. ஆனா வந்துட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தப்புங்கிறத மகான்கள் வந்து சுட்டி காட்டுறாங்க. அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா நான் அதுதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன். நீங்க இந்த மாதிரி பாதையில வந்துட்டு ஓட்டுக்கு காசு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த பாதையில வர்றதுக்கு தகுதி இல்லாதவங்களா இருக்கிறீங்க. நீங்க இந்த பாதையில வராம இருந்துட்டு ஓட்டுக்கு காசு வாங்கியிருந்தா கூட உங்களை தப்பு சொல்ல மாட்டோம். ஏன்னா அது ஒரு அக்ஞானியினுடைய நிலை. அவன் பணத்துக்காக பாவம் ஏதோ ஒண்ணு கிடைச்சா சரின்ட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து புரிதல் இல்ல. அதனால அவன் பணம் கிடைக்குது, சரி வாங்கிட்டு ஓட்ட போடுவோம். எவன் வந்தா என்ன, நமக்கு காசு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனோபாவம் உள்ள சாதாரண மனிதனுக்கு வந்து பண தேவைக்காக அவன் வாழ்றான். ஆனா நான் எல்லாம் தெரியும், ஆத்ம ஞானமும் தெரியும், உலகமும் தெரியும், உலகம் மாய, பிரம்மமும் தெரியும், நானே பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுக்கு பணத்தை வாங்குறது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயங்கிறத நான் இங்க சுட்டி காட்டுறேன். எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், வாங்காதீங்க வாங்காதீங்கன்ட்டு. அப்பயும் வாங்கியிருக்கிறீங்கன்னா அப்ப இங்க சாஸ்திரமும் சத்குருவும் சொல்றத மதிக்கல அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில பார்த்துக்கணும். அப்ப இப்படிப்பட்டவர்களை வந்து இப்படிதான் சமுதாயம் பார்க்குது. குருமார்கள் இப்படிதான் பார்க்கறாங்க. ஏன்னா அவங்க வந்து இத ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் வந்து ஆத்ம ஞானம் அடைந்தும் மாறாதவர்கள், இவர்கள் மிகவும் மோசமானவர்கள், இவர்கள் பன்றியை போல, நாயை போலங்கிற அளவுக்கு திட்டுறாங்க. இதெல்லாம் நான் சொல்லலைங்க. எல்லாமே வித்யாரண்யருடைய இந்த நூல்ல இருக்கு. அதை தான் நான் உங்ககிட்ட எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். யாரையாவது ஹர்ட் பண்ற மாதிரி தப்பா புரிஞ்சுக்க கூடாது. என்னடா இவரு
இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு, நம்மள கேவலப்படுத்துறாருன்ட்டு. எக்ஸாம்பிள மட்டும் நான் உங்களுக்கு கம்பேரிசன் குடுத்துட்டேன். ஆனா வாழ்க்கைங்கிறத நாம இந்த பாதையில வந்தா எப்படி வாழணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். இதே ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். தேவபக்த அப்படிங்கிறார். தேவபக்தன்னா தெய்வம் போல மதிக்கப்படுகின்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்றார். மற்றவர்கள் நம்மை தூற்றுவதற்கோ, கேவலமாக பேசுவதற்கோ நாம் ஆளாகிவிடக் கூடாது. அப்போ நம்மளை பார்ப்பவர்கள் தெய்வம் போல மதிக்கக்கூடிய நிலையில் நாம நம்ம வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு வாழ வேண்டும். அப்ப அது நம்முடைய நன்னடத்தையில தான் நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். நாம சரியா இருந்தா தான் நமக்கு அந்த மாரி சூழல் உருவாகும். நம்மை பார்ப்பவர்களும் மதிப்பார்கள். இல்லன்னா நம்ம ஏமாத்திக்கிட்ட மாரி அவங்களும் நம்மள ஏமாத்துவாங்க. அப்ப இது எப்படின்னா, நம்மள நாமளே கண்ணாடியில பார்த்து முறைக்கிற மாரி, கண்ணாடியில பார்த்து சிரிக்கிற மாரி இங்க உலகத்த நாம கையாளக்கூடிய அந்த நிலைப்பாடு நம்மிடத்திலேயே நம்ம மூலமாகவே வெளிப்படுங்கிறத இங்க பார்க்கிறோம். இந்த ஸ்லோகம் இத அறிவுறுத்துது. ஏன்னா திருப்பி திருப்பி அவரு அந்த நாயி, பன்னி இப்படின்னு ஒவ்வொன்னா எடுத்துட்டு வரும்போது, நம்ம ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங் டோஸ் குடுக்குறாரு அப்படின்னா, அவ்வளவு தூரம் இந்த பாதையில தவறு செய்பவர்களை மன்னிக்க முடியாத நிலையில் பேசுகிறார் என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஞானிகளுக்கு அவ்வளவு கோவம். அதாவது இந்த பாதையை வந்துட்டேன், படிச்சுட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு, நீ இப்படி தவறான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கியா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இங்க ஆதிசங்கரர் கூறும் ஞானியின் லட்சணம் என்னன்னா, திருப்பியும் அவன் யாருக்கும் துன்பம் தரமாட்டான். அவன் தன்னால் மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கவும் மாட்டான். மற்றவர்களிடமிருந்து துன்பத்தை பெறவும் மாட்டான். அவனிடத்துல எப்பொழுதும் அமைதியும், ஆனந்தமும் பரிபூரணமாக நிறைந்திருக்கும். அவன் தான் ஞானி. அவன் தான் அந்த தெய்வீக நிலையில் இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட உண்மையான ஞானி தன் ஞானத்தை வெளியில் சொல்ல வேண்டியதில்லை. அவன் வாழ்க்கையே அதை வெளிப்படுத்தி காட்டும் என்று பகவான் ஆதிசங்கரர் தன்னுடைய நூல்ல அருமையா குறிப்பிட்டிருக்கார். அப்ப இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். அதாவது இந்த ஸ்லோகத்துல 2 விஷயங்கள முக்கியமா நம்ம பார்க்கணும். ஒண்ணு பன்னி மாரி வாழ்றது. இன்னொன்னு தேவன் மாரி வாழ்றது. தெய்வீக நிலையில் வாழ்வது. அப்ப நாம இங்க எப்படி வாழணும்? பன்னி மாரி வாழ்றதா? தெய்வீக மாரி வாழ்றதா? அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாங்கிறாரு. விட்டு வராக ஆதி துல்லியத்துவம்னா மலம் தின்னும் பன்னி போல. இன்னொன்னு எல்லா மனக்குறைகளையும் விட்டு விட்டதால் மக்களால் மதிக்கப்பட்ட தெய்வம் போல. அதாவது சர்வதி தோச சந்தியாகாத் லோகைஹி பூஜ்யஸ்வ. பூஜ்யஸ்வன்னா நம்ம பெரிய ஒரு மகான்களால் மக்களால் மதிக்கப்படக்கூடிய தேவவத்து, தெய்வம் போல வாழ முடியும். அப்ப அப்படி வாழ்றதா அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்தா, அதான் நம்ம ஆரம்பத்திலே சொல்லுவோம். மனிதனும் தெய்வமாகலாம். மனிதன் எப்ப தெய்வமாக முடியும்? நடத்தையினால்தான். அதாவது ஒருத்தன் தெய்வீக நிலையை அடைகிறான்னா, அவன் நடத்தையில தான் தெய்வீக நிலையை அடைய முடியும். அவன் வாழ்ற வாழ்க்கை தான் அவன் தெய்வீக வாழ்க்கை வாழ்வதற்கு அடையாளமா காணப்படும். அது பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். நாம ஏமாத்தினாலும் உலகம் கண்டுபிடிச்சிடும். இவன் சும்மா ஏமாத்திட்டு இருக்கான், ஃப்ராடு அப்படின்ட்டு சொல்லிடும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துடும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. பல நாள் திருடன் ஒரு நாள் கிடைப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்கு. பல நாள் திருடிட்டு இருப்பான், ஆனா ஒரு நாள் மாட்டிக்குவான். அவன் திருடுற விஷயத்துல கூட மாட்ட மாட்டான். திருடாம இருக்கும்போது தான் மாட்டுவான். ஆனா அவன் ஏற்கனவே திருடுனதுக்கு தண்டனை இந்த திருடாத விஷயத்துல சிக்கிக்கிட்டதுனால வரக்கூடிய பிரச்சனையாவும் மாறும். அது என்ன? அதுதான் வாசனை, சம்ஸ்காரம், பதிவு விடாது. அது கொண்டு அவனை மாட்ட வச்சிடும். அப்ப இந்த விஷயத்தை ஆதிசங்கரர் இப்படி புரிய வைக்கிறார். ஒரு ஓமானம் இங்க இடத்துல சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு ராஜகுமாரன் இருக்கிறான். அவன் தன்னை ராஜா என்பதை மறந்து, தன்னுடைய ராஜ மரபை மறந்து, குப்பை போன்ற கீழ்த்தரமான வாழ்க்கையில் வாழ்கிறான். குப்பையில் போடப்பட்ட உணவுகளை சாப்பிடுகிறான். அவனிடம் மக்கள் சொல்கிறார்கள், நீயோ ராஜகுமாரன், உனக்கு இந்த வாழ்க்கை தகுதியானதல்ல. நீ ஏன் இப்படி கேவலமாக குப்பையில் இருக்கிறதை எல்லாம் பொறுக்கிக் கொண்டு தின்று கொண்டு வாழ்கிறாய்? நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜாவல்லவா அப்படின்னு மக்கள் சுட்டி காட்டுறதுனால அவன் என்ன பண்ணணும்? அட நான் ராஜா அல்லவான்னு தன்னை உணர்ந்துட்டான்னா அந்த குப்பையில வாழ்க்கை வாழ வேண்டியதில்லை, குப்பையில் கிடக்கிற உணவை சாப்பிட வேண்டியதில்லை. ஆனா தெரியாம தன்னை இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அஜ்ஞானம் அல்லவா? அதைத்தான் இந்த வேத சாஸ்திரமும் நமக்கு சுட்டி காட்டுது. வேத சாஸ்திரம் நீ அந்த பிரம்மம்னு சொல்லுது. சாட்சாத் நீ அந்த பிரம்மம்ங்குது. அப்ப நான் பிரம்மம்னா எல்லாம் அறியும் அறிவு. பிரம்மம்னா ஏதோ அப்படியே பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும், அது அப்படியே ராஜபோகமா இருக்கும். அப்படி நீங்க கற்பனை பண்ணிக்க கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்ப நிறைய பேர் பிரம்மம், கடவுள் அப்படின்னா அது ஏதோ சினிமாவில் காட்டுற மாதிரி தங்க நகை எல்லாம் போட்டுக்கிட்டு, அதாவது ஒரு கடவுள் அப்படின்னா நம்ம சினிமாவில் எப்படி பார்த்திருக்கோம்? தங்க கிரீடம், கழுத்துல பூரா தங்க வைரம் வைடூரிய அணிகலன்கள், பட்டு பீதாம்பரத்தை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பயங்கர
ஆடம்பரமா கடவுள் வருவாரு. அவர்தான் கடவுள். அப்படிங்கிற மாரி சினிமாவுல காட்டியிருப்பான். அப்ப நாமளும் வந்து கடவுள்னா அப்படிதான் இருப்பார் போல இருக்குங்கிற மைண்ட் செட்டுக்கு போகாம, இங்க உண்மையான கடவுள் தன்மை என்பது எப்படி சொல்ல வருது சாஸ்திரம்? தெளிந்த அறிவு, ஞானம். அதாவது இங்க எந்த தப்பும் நடக்காத அந்த அறிவின் அடிப்படையில் வாழ்கின்றது. அப்ப அப்படி நிலையில் இருக்கிறவனுக்கு அற்பமான விஷயங்கள் ஒரு நாளும் செயல்பாட்டுக்கு வராது இல்லையா? அததான் இங்க நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சுட்டி காட்டுறாங்க. அப்ப இந்த நிலைய நம்ம நல்லா விசாரணை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த மாரி விசாரணை பண்ணி நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சர்வதி தோஷ சந்த்யாகா. இங்கு நீ தோஷம் என்றால் ஆசை, கோபம், பொறாமை, அகந்தை, மனக்குழப்பம். இவற்றை விட்டு விடும்போது உன் உள்ளம் சுத்தமாகும். உன்னுடைய மனதிலே அமைதி வருகினும். உன்னுடைய முகத்திலே ஒரு பொலிவு வரும். உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு உபதேசமாக மாறும் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகம் வந்து ஒரு மிக உயர்ந்த ஒரு அழைப்பை தருகிறது என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட அழைப்புன்னா, நீ தத்துவ ஞானி. ஆகவே ஆசை, அசுத்தத்தில் வீழ்ந்து வாழாதே. மனக்குறைகளை விட்டுவிடு. அப்போதுதான் நீ தெய்வம் போல மற்றவர்களால் மதிக்கப்படுவாய். ஆகவே உண்மையான ஞானம் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும். தாழ்த்தக்கூடாது. கீழ்நிலைக்கு சென்று விடக்கூடாது என்று இங்கே மீண்டும் எச்சரிக்கை செய்வதாக இந்த ஸ்லோகம் 56வது ஸ்லோகம் பார்க்கிறோம். அடுத்தது 57. காம்யாதி தோஷ திருஷ்டியாத்யா காமாதி தியாக ஹேத்தவஹா பிரசித்தா மோட்ச சாஸ்திரேசு தான் அன்விஷ்ய சுகி பவா. இந்த 57வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, காமம் முதலியவைகளை அவற்றின் குறைகளை பார்ப்பது, அவற்றை விடுவதற்கான காரணங்கள், முக்தி பற்றிய சாஸ்திரங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ள அவற்றை ஆராய்ந்து அவைகளை விட்டு விட்டு சுகமாக இருப்பாயாக அப்படிங்கிற மாதிரி இங்க புரிய வைக்கிறாரு. அதாவது பொதுவா வந்து எது காமம், எது கோபம் அப்படிங்கிறத புரியாம இருந்தா கூட நமக்கு இந்த சாஸ்திரம் நமக்கு பல வகைகள் அதெல்லாம் சுட்டி காட்டுது. அதாவது எது உயர்ந்தது, தாழ்ந்தது அப்படிங்கிறத நமக்கு சாஸ்திரம் ஏற்கனவே புரிய வச்சது. நித்திய, அனித்திய வஸ்து விவேகம் நமக்கு தேவை என்று சொல்லுது. அது யோக வாழ்க்கையிலயும் வந்து இயம நியமத்தை கடைபிடிக்க சொல்லுது. இங்க வந்து அத்தியாத்ம ஞானத்துல வந்து சமதமங்களை கடைபிடிக்க சொல்லுது. சமம், தமம், விடவல், சகித்தல், சமாதானம் அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்த சொல்லுது. அப்ப இது மாதிரி நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் சரியானபடி நடைமுறையில கொண்டு வந்து இவைகள் எல்லாம் விட்டு விட்டோம்னா, சாஸ்திரத்தின் மூலமா நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சு, நம்ம உண்மையான அந்த தெய்வீக நிலைக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க முடியும். அது தெரியாம இந்த தோஷ திருஷ்டியாகவே எப்பொழுதும் போல அந்த காமம், கோபம், மனக்லேசங்களையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் வந்து இந்த பாடங்கள் படித்தும் பயனற்றதாக போய்விடும். அப்ப மனம் வந்து அவனை இன்னும் மயக்கத்துல வச்சிட்டு இருக்கு. ஆனா எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி மனசு வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஏமாற்றுகின்ற மனசை வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் இவன் மனமுதிர்ச்சி பெறவில்லை என்றுதான் பார்க்கணும் அப்படின்ற இந்த இடத்துல சொல்றாரு. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நமக்கு நல்லதோ கெட்டதோ மற்றவங்க தர வேண்டியதில்லை, நாமளே தான் காரணம். நாமளே காரணம்னா எப்படி நாம காரணம்? நம்முடைய மனசு தானே காரணம். அப்ப நம்முடைய மனம் வந்து எப்படிப்பட்ட எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறதோ அப்படி வாழ சொல்லும். அப்ப அதுதான் நம்முடைய சம்ஸ்காரம், வாசனை. அப்ப அந்த வாசனைகளை நம்ம உடனே மாத்திக்க முடியுமானா எப்படி முடியும்? முடியாது. அப்ப அந்த மாற்றத்தை உட்படுத்துவதற்கான சில பாடங்கள் நமக்கு உள்ள போகணும். மனசுக்குள்ள போயி, இது சரி, இது தவறு அப்படின்னு மனதுக்கு அந்த நித்திய, அனித்திய வஸ்து விவேகத்தை குடுக்கணும். அப்ப அந்த வஸ்து விவேகம் நமக்கு வந்து விட்டால் தான், ஓ இதுதான் சரியான பாதை, இது தவறான பாதை அப்படின்னு ஒரு தெளிவு கிடைச்ச பிறகு, நம்ம தெளிவான பாதையில பயணம் பண்ணுவோம். தேவையற்ற விஷயங்கள்ல போய் மாட்ட மாட்டோம். அப்ப இந்த தேவையற்ற ஆசைகள்ல போய் சிக்க மாட்டோம். அப்ப இந்த பாதை தான் நமக்கு வந்து உயர் பரிமாண அறிவா நம்ம மிளிர்வதற்கும், அதுவாகத்தான் நாம் இருக்கிறேன் என்று நம்மை நாம் நிரூபணம் பண்ணுவதற்கும் அது வாய்ப்பாக மாறும் என்று இந்த இடத்துல சொல்றார். அப்ப காமத்தின் தோஷம் தான் முதலில் வந்து இனிமையாக தோன்றும், பின்னர் கலக்கத்தை தரும். ஒரு ஆசை நிறைவேறினால் இன்னொரு ஆசை வரும். அப்படி மாறி மாறி ஆசைகள் வந்து ஒரு சில ஆசைகள் நிறைவேறாவிட்டால் அது கோபமாக மாறும். ஆகவே ஒரு ஆசை பல ஆசைகளாக மாறி கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய நிலையில கொண்டு போய் நம்மளை விட்டுடும். அதனால இதெல்லாம் ஒருபோதும் முழு திருப்தியை கொடுக்கவே கொடுக்காது. ஆகவே உண்மையான ஆத்ம ஞானத்தை பற்றி கொண்டு சரியான பாதையில் நீ பயணம் செய்ய வேண்டும். கற்றபடி நிற்க வேண்டும். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இப்ப நம்ம படிச்சுட்டோம். இந்த அத்தியாத்ம ஞானம் வந்து கீழ்நிலைக்கு இறங்கக்கூடாது. எப்பயுமே நீ அந்த அறிவு ஆத்மான்னு நம்மளை உணர்த்தின பிறகு சுயத்துல நின்னு பழகணும். திருப்பி நம்ம கீழே இறங்கக்கூடாது. கீழே இறங்கிட்டோம்னா நமக்கு இந்த பாதை புரியல, பாடம் புரியல அப்படிங்கிறத
இந்த இடத்துல சொல்றார். இத வந்து பகவத்கீதையும் பேசும். தியாயதி விசயான் புசகான்ட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அருமையான மந்திரம். அது வந்து பகவத்கீதையினுடைய எந்த இடத்துல வருதுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அங்க வந்து ஒரு விஷயத்தை எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருந்தான்னா, அவனுக்கு வந்து ஆசை, கோபம், மயக்கம், அழிவு என்ற பல விஷயங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்ப இதையெல்லாம் நம்ம வந்து பகவத்கீதை படிச்சாலும் சரி, பிரம்மசூத்திரம் படிச்சாலும் சரி, உபனிஷதங்கள் படிச்சாலும் சரி, அந்த மோட்ச சாஸ்திரேசு அந்த சாஸ்திரங்கள் நமக்கு அந்த முக்தியை கொடுக்கிறதா? அதன் மூலமாக நான் அந்த முக்தியை அடைந்திருக்கிறேனா? என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது இந்த இடத்துல அழகா சொல்றார். நாம் நம் மனதை நம்பி அந்த ஆசையை நியாயப்படுத்துவது வந்து உண்மையான ஆத்ம ஞானம் அடைவதற்கு அடையாளம் அல்ல. ஆனால் நம்முடைய மனம் நம்மை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறது என்பதை விசாரித்து விவேகத்தினால விழித்துக் கொண்டு உண்மையான ஆத்ம ஞானத்திலே நாம திடமாக நிற்கின்ற நிதித்தியாசனம் மட்டும் போதாது. அது நம்முடைய நிஷ்டையாக மாற வேண்டும். நிஷ்டைன்னா அதிலேயே நாம திடமாக இருக்க வேண்டும். அந்த தான் திட ஞானிகள். அப்படி வாழ்ந்தா தான் அது உண்மையான வாழ்க்கை. சும்மா சாஸ்திரம் ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு நடைமுறையில ஒரு பக்கம் தப்பு தப்பா வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அது சரியாகாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் நிரூபணம் பண்ணுது. அப்ப நாம் மனதால் ஏற்படுகின்ற இது மாதிரி சில குறைகளை சுட்டி காட்டுகிறது. தான் அன்விஸ்யா அப்படின்னா தன்னுடைய விஷயங்களை ஆராய்ந்து பார் என்று சொல்கிறது. அப்புறம் இந்த ஸ்லோகம் வந்து வெறும் விட்டுவிடு என்று மட்டும் சொல்லவில்லை. ஆராய்ந்து பார், அதன் முடிவை கவனித்து உனக்கு அது அமைதியை தருகிறதா என்று உனக்குள்ளேயே விசாரம் செய்து பார் என்று ஒரு சுய விசார முறையையும் இந்த ஸ்லோகம் காட்டி கொடுக்குது. அப்ப ஆசை எழும்போது உன்னிடம் நீயே கேள்வி கேட்டுக்கொள். இது எனக்கு உண்மையான அமைதி தருமா? இந்த ஆசை முடிந்த பிறகு நான் முழுமையான திருப்தி அடைவேனா? அல்லது இன்னும் ஏதாவது வேண்டும் என்று எனக்கு தோன்றுமா? அப்படிங்கிறதெல்லாம் நமக்குள்ளேயே நம்ம கேள்வி கேட்டு தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மை நாம் சுய விசாரம் பண்ணி நம்மள மாத்திக்கிறதுக்கான ஒரு பாதை என்பதாக இங்க பார்க்கணும். அப்போ இத ஒரு ஓமானத்துல சொல்றார். ஒரு குழந்தை வந்து தீயை பார்த்தது. அந்த தீயை பார்த்த உடனே அந்த தீ எரியிற அமைப்பு, அதோடைய அழகு வந்து அந்த குழந்தைய வசீகரம் பண்ணுது. அப்ப அந்த குழந்தை அடடா! இது அழகா ஒளிருதே, பார்க்கிறதுக்கு அப்படியே மின்னுதே அப்படின்னு சொல்லிட்டு போய் அதுல கை வச்சுக்கிடுது. கை வச்ச உடனே அதனால சூடு தாங்க முடியாம துடிச்சு அழுவுது. ஆனா இப்போ அது அழகான பொருள், மின்னுகின்ற பொருள், அந்த தீ வந்து ஒளிர்கின்ற அந்த வெளிச்சம் வந்து ஒரு ரம்மியமாக கூட தான் இருக்கு பார்க்கிறதுக்கு. அந்த குழந்தையினுடைய கண் பார்வைக்கு அது மேலோட்டமா பார்க்கும்போது அழகான பொருளாக தெரியுது, வெளிச்சம் தருவதாக தெரிகிறது. மிளிர்கிறது, ஒளிர்கிறதுங்கிறது குழந்தைக்கு பிடிச்சு போகுது. அதனுடைய ரம்மியமான அந்த அழகு வந்து அந்த குழந்தை கொண்டு போய் தெரியாம கை வச்சு சுட்டுக்கிட்ட பிறகுதான், "ஓ!" அப்படின்னு கதறி அழுகுது. அப்ப இது மாரி இங்க நெறைய பேர் வந்து உலகத்துல இந்த மாரி தேவையற்ற விஷயங்கள்ல வந்து ஒளிர்கிறது, மிளிர்கிறதுங்கிற மாரி பார்த்து போய் அதுல ஆசைப்பட்டு தொட்டுக்கிட்டு, அப்புறம் சுட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் திருந்தி வருவதுல தேவையற்ற கால விரயமாகும் அப்படின்னு புரிய வைக்கிறார். ஏன்னா, இதெல்லாம் நெறைய பேர் அப்படித்தானே பண்றாங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது கேட்கறது இல்ல. நடைமுறையில போய் அனுபவிச்ச பிறகு தான் அவங்களுக்கு அதுல எதுக்கப்பா இத செஞ்சோம்? அன்னைக்கே நம்ம இத கேட்டு கம்முனு மாறி இருக்கலாம். அப்படின்னு அப்புறம் தோன்றும். அப்ப இதெல்லாம் ஆசையின் தோஷம் அப்படின்னு தெளிவாக தெரிந்தால், மனம் வந்து அதை விட்டுவிடும் என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப இன்னொரு ஓமானமும் இந்த இடத்துல சொல்றாங்க. எப்படின்னா, ஒருத்தன் வந்து சர்க்கரை நோயாளியா இருக்கிறான். ஆனா சர்க்கரை நோயாளியா இருந்தாலும் அவனுக்கு இனிப்பு பிடிக்கும். ஆனா இனிப்பு சாப்பிட முடியாது. காரணம் என்னன்னா, மருத்துவர் சொல்லிட்டாரு. "நீ இனிப்பு சாப்பிடக்கூடாதுப்பா. இனிப்பு சாப்பிட்டீன்னா உனக்கு சுகர் ஏறிடும்." அப்படின்னு சொல்றாரு. 2வது அந்த இனிப்பே உனக்கு வந்து தீங்கு பண்ணும். ஏன்னா அத சாப்பிட்டீன்னா, சுகர் ஏறி உனக்கு வந்து பிரச்சனைய பெருசு பண்ணி விட்டுடும். அதனால சுகர் வரக்கூடிய இந்த நோய்க்கு இனிப்பு காரணம். ஆகவே அதை தொடாதே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அத உண்மையா புரிஞ்சு கொண்டா, அவன் என்ன பண்ணுவான்? இனிப்பை வந்து வெறுத்து விட மாட்டான். ஆனால் அதற்காக அடிமையாகவும் இருக்க மாட்டான். அவனுக்கு ஒரு தெளிவு இருக்குது. அந்த சுகர பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இது வந்து சுகர் பீக்ல கொண்டு போயிடுச்சுன்னா, நமக்கு பல பிரச்சனைகள கொண்டு வரும். ஆகவே தேவையற்ற இனிப்பை நம்ம குறைச்சுக்கலாம். 2வது இதனால நமக்கு வந்து அடிமையாகி இதுல போய் மாட்டணுங்கிற அவசியம் இல்ல. இது சாப்பிட்டா தான் நம்ம உயிர் வாழணுங்கிற அவசியமே கிடையாது. ஆகவே நாம இத தற்காலிகமா இந்த நோய் குணமாற வரைக்கும் தொடாம இருக்கலாம். அப்படின்னு சொல்லி அவன் அந்த சுகர எப்படி தொடாம, அந்த சர்க்கரைய எப்படி இனிப்பு சாப்பிடாம அந்த சுகர் நோய்க்காக விட்டு விடுகிறானோ, அந்த தெளிவு, அந்த டாக்டர் சொன்ன அறிவு அவனுக்கு வந்து புரிதல் மூலமா அத விட முடியுதோ, அது மாரி இங்கேயும் அத்தியாத்ம ஞானத்துல மகான்கள் சொல்ற தெளிவுனால காமம், கோபம், குரோதம், லோபம் எல்லாம் விட்டு விட்டா, அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு எதிர்பார்க்கிற அத்தனையும் தானாவே கிடைக்கும். அவனுக்கு அந்த அமைதி தானாக மீண்டும் வந்துவிடும். ஏன்னா, அதுதான் அவனுடைய உண்மை நிலை என்பதாக இந்த இடத்துல புரிய வைக்கிறார். சுகி பவா அப்படிங்கிறாரு.
இறுதியில் சுகமாக இரு என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஏனென்றால் ஆசையை விட்டால் நீ ஏதோ ஒன்றை இழந்து விடவில்லை, மாறாக மிகப்பெரிய சுமையை விட்டு விடுகின்றாய் என்றுதான் இங்கு பார்க்க வேண்டும். அந்த சுமையை விட்டவனுக்கு சுகம் தானாகவே வந்துவிடும் என்று சொல்கிறார். ஏன்னா அந்த சுமையை தலையில வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் கனமா இருக்கும். அப்ப நமக்கு சுகம் தெரியாது. அதை கீழே இறக்கி வச்ச பிறகுதான் அப்பாடா இப்பதான் கொஞ்சம் நான் ரிலாக்ஸா இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம எப்படி அந்த வெயிட்டை கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு ரிலாக்ஸ் ஆகிறோமோ, அது மாதிரி இங்க நம்ம இடத்துல இருக்கிற ஆசையை நம்ம இறக்கி வச்சுட்டாலே பெரும்பாலும் நம்ம ரிலாக்ஸ் ஆயிடலாம். ஆனா நமக்கு அது தெரியாதனால அதை சுமந்துக்கிட்டே போற ஒரு புரியாத மனநிலையில இருந்துட்டு இருக்கோங்கிறத புரிய வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஏற்கனவே நிறைய உதாரணங்கள் நாமளும் சொல்றோம். இந்த பாகவதம் எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். பரமசுகானந்தாவுடைய கிளாஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அவர் நிறைய எக்ஸாம்பிள்லாம் இது மாதிரி சொல்லுவாரு. அந்த ரயில் பெட்டியில வந்து ரயில் உறவை பத்தி பேசுவாரு. அப்புறம் தலையில சுமந்துக்கிட்டு போறவன் வந்து ரயில்ல வந்து இவன் ரயில்ல போறான். ஆனா ரயில்ல போகும்போது இவனுக்கு தலையில வச்சிருக்கிற லக்கேஜை வந்து இறக்கி வச்சுட்டா லக்கேஜுக்கு பணம் கேட்பாரு டிடிஆர்னு சொல்லிட்டு தலையிலே வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஆனா இங்க தலையிலே வச்சு சுமந்துக்கிட்டே போறதுனால அந்த ட்ரெயின் அப்பயும் இவனையும் அந்த லக்கேஜ் சேர்த்து தான் ட்ரெயின் சுமக்குது. இவனா சுமந்துக்கிட்டு போறான். ஆனா இவன் என்ன பண்றான், நான் தான் சுமந்துக்கிட்டு போறேங்கிற ஒரு ஈகோனால அதை வந்து தன் தலையிலே வச்சுக்கிட்டு இறக்காம இருக்கான். அப்ப இறக்காம இருக்கிற வரைக்கும் அவன் தான் அந்த சுமையை சுமக்கணும். அப்ப டிடிஆர் வராரு, என்னப்பா தலையில வச்சுக்கிட்டு இருக்கிற, கீழே இறக்கி வை அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல கீழே இறக்கி வச்சா நீங்க லக்கேஜ் போட்டுறீங்க, அதனால நான் தலையிலே வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவர் சொல்றாரு, நீ தலையிலே வச்சிருந்தாலும் கீழே வச்சிருந்தாலும் இதை சுமந்துட்டு போறது ட்ரெயின் தான், அதனால நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு டிடிஆர் வந்து அந்த லக்கேஜுக்கு உண்டான சார்ஜ் அவங்ககிட்ட வாங்கிடுறாரு. அப்ப இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், இங்க வாழ்க்கையிலயும் நாம நிறைய விஷயங்கள்ல நான் தான் செய்யறேன்ட்டு நம்ம தலைமையில தூக்கி சுமந்துக்கிட்டு போறோம், கீழே இறக்கி வைக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம மைண்ட் செட் என்ன, கீழே இறக்கி வச்சுட்டா லக்கேஜ் போட்டுருவாங்கங்கிற மாதிரி, கீழே இறக்கி வச்சுட்டா நம்ம வேற யாராவது அனுபவிச்சிருவாங்கங்கிற மாதிரி மைண்ட் செட்ல நம்ம வாழ்க்கையை விடாம எதையோ பிடிச்சுக்கிட்டே வாழ பாக்குறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, நீங்க இறக்கி வைக்காட்டியும் உங்களை ஒரு நாள் இறக்கி வைக்க வச்சிடுவான்ல, அந்த நிலை நடக்கும். அதுதான் மரணம். அப்ப ஒரு நாள் நமக்கு மரணம் வரும்போது நீங்க எத்தனை சாமான தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போக போறீங்க. அது மிகப்பெரிய பங்களாவா இருக்கட்டும், இல்ல கோடி கோடியா பணம் இருக்கட்டும், பேங்க்ல டெபாசிட் இருக்கட்டும், அதையெல்லாம் எடுத்துட்டு போக முடியுமா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் போகணும். அப்ப இதெல்லாம் எப்படி ஒரு நாள் இறக்கி வைக்கத்தான் போறீங்க. அது வாழும் போதே இறக்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பெரிய கஷ்டம் இருக்காதுங்கிறது இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. இதுதான் பாயிண்ட். அப்ப இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்துங்க. அப்ப இன்றைக்கு நாம இந்த ஸ்லோகத்தோட நிறைவு செய்வோம். ஏன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கங்க. இப்ப எத்தனாவது ஸ்லோகம், 57வது ஸ்லோகத்தோட நான் இந்த வகுப்பு நிறைவு செய்றேன். நாளை வகுப்பில் மீண்டும் தொடரலாம். நன்றி. ஓம் தத் சத்.